Good evening, my dear Lee Group friends. Happy evening. Today is the very auspicious day, Vasanta Panchami, which is the goddess Saraswati. We pray to God, Lord Saraswati. Now we will get into the session. Share Airga? Sir, sure. Sure. Okay. Right, sir. Right. நண்பர்களே, நம்ம எப்போதும் போல முறைப்படி சரஸ்வதி வணங்கிட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம குரூப்பை பற்றி. We are the 5 members who are running the group. சரஸ்வதி வணங்கிக்கலாம். இன்னைக்கு வசந்த பஞ்சமி, அதனால தான் அழகா கொஸ்டின் ஆன்சர் செஷனே வச்சிருக்கேன் போல இருக்கு. இன்சிடென்ட்லி அது அமைஞ்சிருக்கு. எனக்கு மத்தியானம் தான் தெரியும், யாரோ வாட்ஸ்அப்ல வசந்த பஞ்சமி போட்டிருந்தாங்க. ஸோ வள்ளுவரையும் வணங்கிக்கலாம், நம்மளோட கமிட்மெண்ட். சரி, ஒரு சில கைட்லைன்ஸ். இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் நம்ம 3 மாசமா எல்லாம் கத்துன்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடியும் எல்லாரும் கத்துன்னு இருக்கோம். வேரியஸ் குரூப்ல நம்மளும் பேசியிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கத்துன்னு இருக்கோம். இன்னைக்கு இந்த 3 மாசம் அக்டோபர் 1ஆம் தேதி 2024 அப்புறம் வந்த பிளான் சம்பந்தப்பட்டது அண்டர் ரைட்டிங்ஸ், ஜெனரல் டாபிக்ஸ் ரிலேட்டடா இருக்கும். போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். டோட்டலி 25 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் 300. எல்லாத்துக்கும் ஈக்குவல் மார்க்ஸ் இருக்காது. ஒரு சில கேள்விக்கு அதிகமான மார்க் இருக்கும். ஓகே, ஒரு சில கேள்வி சீக்கிரம் சொல்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலா ஒரு கேள்விக்கு 2 நிமிடங்கள்னு வச்சுக்கலாம். எந்த கேள்விக்கு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணுமோ நான் தருவேன். கூடியமான மட்டும் எல்ஐசி வெப்சைட்டு, ஆப்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கிளியரா சொல்லிடுறேன். நீங்க சொல்யூஷன் வேணா இது பண்ணிக்கலாமே தவிர சர்க்குலர்ஸ் இதெல்லாம் பார்த்து சொன்னா அது மனசாட்சி பிரகாரம் மார்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். காந்திலால் சாரோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்களா? மார்க் போட முடியுமா? பண்ணிக்கலாம் சார். ஓகே, நான் சொல்லுவேன் யாருக்கு எவ்வளவு மார்க்குன்னு எழுதிக்கணும். அப்புறம் எனக்கு சம்மரைஸ் பண்ணி யாரு ஃபர்ஸ்ட், யாரு செகண்ட், யாரு தேர்ட், எல்லா மார்க்கும் சொல்லலாம். அந்த ஒரு ஹெல்ப் பண்ணணும். டைமிங் மேனேஜ்மெண்ட் நான் பார்த்துப்பேன். சரியா? ரைட் சார், ரைட். ஓகே. பிஃபோர் கெட்டிங் இன் டு த சப்ஜெக்ட், நேற்றுக்கு நம்ம யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் ஆயிருக்கு. ஒரு சில வார்த்தைகள் அதை பத்தி நான் சொல்றேன். டீட்டெயிலா பேசுறதுக்கு அது ஒரு தனி செஷன் வேணும். நாட் மச். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பட்ஜெட்டை பத்தி என்னன்னா, ஜெனரல் பப்ளிக் பாக்கெட்ல நிறைய மணி இருக்கும். அதுதான் 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ஆகிறப்ப அந்த 5 லட்சம் ரூபா பணம் வருஷத்துக்கு இருக்கு இல்லையா? அந்த 5 லட்சம் ரூபாடா மாசத்துக்கு 60,000 ரூபா இருக்கா இல்லையா? 12 50,000 ரூபா இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை எப்படி டேப் பண்ணணும்? நீங்க உடனே கேட்கலாம், செக்ஷன் 80C பெனிஃபிட் உண்டான்னு கேட்கலாம். ஸ்லோலி வாட் ஐ ஹர்ட், என்டையர் நியூ ரிஜிம் வந்துருச்சுன்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நியூ ரிஜிம் தான் கோயிங் டு பி அன்அஃபிஷியலா பெர்மனண்டா எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்லோலி இட் வில் பி ஃபேஸ்ட் அவுட் ஓல்டு ரிஜிம். நியூ ரிஜிம்ல ஒன்லி செக்ஷன் 81B என்பிஎஸ் சேவிங்ஸ் மாத்திரம் 50,000 எடுத்துக்கிறாங்க. 12 லட்சம் வரைக்கும் சத்த வராம பாத்துக்கோங்க. 12 லட்சம் வரைக்கும் நீங்களே மீட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் நில்லு. அது எப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் அது இன்னைக்கு போக வேண்டாம், நமக்கு இன்னைக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது. யூலிப்ல இதே தான். 2.5 லட்சம் முன்னாடி ஒரு ஆம்பிகுட்டி இருந்தது, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. அதே தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல ஆட் பண்ணணும். 2.5 லட்சத்துக்கு மேல போனா, ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 லட்சம் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 15 லட்சம் கிடைச்சதுன்னா 15 லட்சம் மைனஸ் 5 லட்சம் 10 லட்சத்தை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் போயிட்டு சோமநாதன் சார் 25% டாக்ஸ் ஸ்லாப் 30% டாக்ஸ் ஸ்லாப்ல அதை கட்டணுங்கிற ஆங்கிள் இருந்தது. இப்போ தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் கேபிட்டல் அசட்ஸ். கேபிட்டல் அசட்ஸ்னா கேபிட்டல் கெயின்ஸுக்கு என்ன உண்டோ டாக்ஸ், அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல அந்த அமௌண்ட்டை கட்டணும். வெரி சிம்பிள். அந்த கிளாரிட்டி தான் இப்போ கொடுத்துருக்காங்க, எதுவுமே மாற்றவில்லை. செக்ஷன் 10D கன்வென்ஷனல் பிளானுக்கும் இதுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 5 லட்சம் அப்படியே தான் இருக்கு, இந்த 2.5 லட்சம் அப்படியே தான் இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. புதுசா இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட், ரிவைஸ்டு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல நமக்கு தெரியும் 80C உண்டா இல்லையா, இல்ல எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண போறாங்க. நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி சிம்பிளிஃபைட் பண்ண போறாங்க. இதுதான் நான் படிச்ச வரைக்கும், பட்ஜெட்டை புரிஞ்சின்ற வரைக்கும்.
வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டாக்ஸுக்கு வேண்டி நம்ம பாலிசி விற்க முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் சேவிங்ஸ்க்கு தான் விற்க முடியும். ஏன்னா நியூ ரிஜிம் மேண்டேட்டரி ஆயிடுச்சுன்னா தட் வில் பி வேனிஷ்ட். டாக்ஸுக்கு வேண்டி நோ ஒன், பிகாஸ் 12 லட்சம் ரூபா அவங்க கன்செஷன் கொடுக்குறாங்கன்னா டெஃபினெட்லி ஏடிசியும் எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. இது என்னோட பர்சனல் வியூ. ஐ எம் நாட் அன் எக்கானமிஸ்ட். அட் த சேம் டைம் என்னோட பர்சனல் வியூ கொடுத்தா நல்லது. நியூ ரிஜிம் ஆல்ரெடி டிஃபைன்டு. நியூ ரிஜிம்ல எதுவுமே மாற்ற போறது இல்லை. ஆனா இந்த ஃபினான்ஸ் பில், இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாற்ற போறேன்னு சொல்றதுனால என்ன வரும் நமக்கு தெரியாது. ஸோ வி வில் ஹேவ் டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வாரம் 10 நாள்ல வரும்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுல வந்ததுன்னா ஓகே. ஸோ நியூ ரிஜிம் தான் பெர்மனண்டா இருக்க போறது சொல்லியிருக்காங்க. ரைட், இதுதான் பட்ஜெட்டை பத்தி. அப்புறம் டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணுங்கிறது நான் தனியா ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், அது வேற விஷயம். காமன் மேட்டர் நம்மளை பொறுத்தவரை காமன் மேட்டர் நிறைய பணம் இருக்கு, ஹவுஸ் ஹோல்டு இன்கம் இருக்கு, இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இருக்கு. அதை டேப் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸா வித்து பிரீமியத்தை நிறைய கொண்டு வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணி அவங்கள நல்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். ரைட்டா? ரைட். கொஸ்டின் ஆன்சர் இன்டராக்டிவ் செஷன் தான். கூடியமான மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களோ நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. 1 by 1 பண்ணணும். சரியா? நான் பேர் சொல்லுவேன், நீங்க பண்ணணும். சாட் பாக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் போடக்கூடாது, மொபைல் ஆப் பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். யாரு கான்ஃபிடென்ட்டா இருந்தா கை ரைஸ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிடங்கள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியறதா? Plan 714. What shall be the sum assured multiples if the sum assured is between 4.5 lakhs and 9 lakhs? Very simple question. சொல்லலாம் சார் ஜெயபிரகாஷ். சார் 15 சார். 15. ஓகே, வேற யாராவது? மல்டிபிள்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். ஓகே, 15,000 சொல்றீங்களா நீங்க? சார் உங்க கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லணும் எனக்கு. 15 சார் 50. ஓகே, அடுத்தது அங்குராஜ் சார். சார் ஃபர்ஸ்ட் அது 4.5 lakhs வரைக்கும் 10,000 எபோவ் 9 lakhs வேண்டாம், நீங்க 4.5 lakhsக்கு 9 lakhsக்கு என்ன அது மாத்திரம் சொன்னா போதுமானது. சார் 50,000. 50,000. ஓகே, பார்க்கலாமா? $50,000 is the right answer. இதுக்கு எத்தனை மார்க் போட்டிருக்கேன் சைடுல பார்த்தா தெரியறதா? 10 மார்க். காந்திலால் சார் நோட் பண்ணிக்கோங்க. அங்குராஜுக்கு 10 மார்க். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போலாம் சார். பிளான் 715. ஏஜ் அட் என்ட்ரி 49. கேள்வி என்ன? வாட் இஸ் த மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் கேன் பி கிவன்? 10 மார்க் இந்த கேள்விக்கு. ஜீவன் ஆனந்த். சோமநாதன் சார் சொல்லுங்க சார். 21 years. 21 இயர்ஸா? ஆமா. ஓகே, அடுத்தது விக்னேஷ். Sir, same 20 years, sir. 29ஆ? Sir, 21. ஆஹா, வேற அவ்வளவுதானா? அங்குராஜ் சார். 21 years, sir. 16 16. கேள்வியை புரிஞ்சுனீங்களா? 49 வயசுல நுழையிறாரு, அவருக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்கலாம் பாலிசி டேர்ம் தான் கேள்வி கேட்டிருக்கேன். 26 26 சொன்னது யாரு? மேக்ஸிமம் 75 சார். மேக்ஸிமம் இந்த 75. பாருங்க, எல்லாரும் பேசக்கூடாது. இதுதான் இப்ப எல்லாரும் பேசினா மார்க் யாருக்கும் கிடைக்காது. நான் அதான் அப்பதே சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா விட்டுறணும். எல்லாரும் பேசினா யாருக்கு நான் மார்க் கொடுக்கறது? இப்ப 26 முதல்ல யாரு சொன்னா? காந்திலால். காந்திலால். 2 பேர் சொல்லிட்டாங்க சார் 26ன்னு. நான் தான் சொன்னேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 26. பாத்தீங்களா? இதுக்குதான் நான் சொல்றேன். இதுக்குதான் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிக்கணும். ஒரு தடவை தான் கரெக்டா சொல்லணும். சார் 26ன்னு சொன்னது நான் தான் ஃபர்ஸ்ட். யாரு பேர் சொல்லுங்க சார். சார் ராமூர்த்தி. ராமமூர்த்தி சார், வெல்டன் சார். 10 மார்க். ராமமூர்த்தி சாருக்கு 10 மார்க் கொடுங்க. குட், கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்வி போலாமா? ராமமூர்த்தி சாருக்கு நோட் பண்ணிக்கோங்க சார், 10 மார்க். நண்பர்களே, திரும்பி திரும்பி சொல்லுங்க. ஒருத்தர் பேசப்பட்டு நீங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்.
அன்மியூட் பண்ணிக்கணும், மியூட் பண்ணிக்கணும். நீங்க தான் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். யாரோ ஒருத்தர் பேசுறப்ப நீங்க குறுக்க பேசாதீங்க. அவங்க சொல்லி தப்பான நான் அடுத்த வாய்ப்பு கொடுத்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. இல்லாட்டா நான் யாருக்கு மார்க் கொடுக்கணும்? 2 பேரும் 3 பேர் ஒன்று போல சொன்னா நான் யாருக்கு மார்க் கொடுக்கறது? அதை பார்த்துக்கணும். சரியா? 3வது கேள்வி. பிளான் நம்பர் 717 சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான். வாட் இஸ் த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் when the age is 56 years? 3 கேள்வி இருக்கு இதுல. ஓகே, எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? 3 கேள்வி கரெக்டா தெரிஞ்சவங்க மாத்திரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னா மார்க் கொடுக்க முடியாது. என்னால 10 மார்க்கை 3ஆ டிவைட் பண்ணி கொடுக்க முடியாது. பார்த்துக்கணும். ரைட்? வாட் இஸ் த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் when the age is 56 years at entry? Under this plan, up to which age AB rider benefit will be available? 3 கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? முத்துக்குமார் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார் 65 ஏஜ் 65 சார். சரி. செகண்ட் கொஸ்டின் நாட் ஷூர். தேர்ட் கொஸ்டின் 70 சார். சரி, அடுத்தது ஜெயபிரகாஷ் சார் சொல்றீங்களா? ஆமாங்க 3 சார். கேள்வி 3 கேள்விக்கும் கரெக்டா சொல்லணும். ஒரு கேள்விக்கு சொன்னா மார்க் தர மாட்டேன். சார் 65 Sure. ஏஜுங்க சார். ஆ, அடுத்ததுங்க சார் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 30 டேஸ்ல இருந்துங்க சார். மினிமம் சம்மன்ஸ் சார், கேள்வியை 125. புரிஞ்சுக்கோங்க சார். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க சார். நான் ஏஜென்ட் என்ட்ரி எங்க கேட்டிருக்கேன்னா, சார் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் when the age at entry is 56 வயசுல இருந்தா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்னன்னு தானே கேட்டிருக்கேன். So, கேள்வியை சம் புரிஞ்சுக்கங்க. 125 டைம்ஸ் சார். சரி, யாரும் சொல்லவில்லை. கரெக்டா? Ramdilal. சொல்லுங்க சார். 3 கேள்விக்கு கரெக்டா சொல்லணும் எனக்கு. Sir, first one 65, second year 7 times of 1.25 times. ஆ, Third வந்து 1 year தான் சார் AB. சரி சரி. தங்கவேல் சார் சொல்றீங்களா? 3 கேள்விக்கு கரெக்டா சொல்லணும். சார் சொல்றேங்க சார். இங்க யாரும் பேசக்கூடாது சார், ப்ளீஸ். ஹலோ. சார் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. சார் இது வந்து 105%ங்க சார். ஃபர்ஸ்ட் கேள்வி அப் டு ஏ முதல்ல ஆன்சர் பண்ணுங்க சார். ஏஜ் என்ன? விச் ஏஜ் 65 சார். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வந்து 105% சார். ம், சிக்கு வந்து ரைடர் கொடுக்க முடியாதுங்க சார். ரைடர் கொடுக்க முடியாது. ஆமா சார் நான் பேசலாமா? சார் நான் பேசலாமா? இல்ல இருங்க. யாரு? சார் ராமூர்த்தி சார். சொல்லுங்க சார். இதுக்கு வந்து 717 இது 65 வயசு வரலும் கொடுக்கலாம். ஒண்ணு. சரி. ரெண்டாவது எந்த வயசா இருந்தாலும் நீங்க பாலிசி போட்டிருந்தா சம்மச்சூட் ஆன் டெத்து 56 வயசுல இருந்தாலும் கொடுக்குறோம். சம்மச்சூட் பிளஸ் போனஸ் போனஸ் எவ்வளவு சேர்ந்துருக்கு அதையும் கொடுக்குறோம். சரி. 2. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரைடர் ஏபி இப்போ சேர்க்கலாம். முதல்ல கிடையாது, இப்போ சேர்க்கலாம்னு வந்திருக்கு. சரி சார், ஆன்சர் பாத்திரலாம். டைம் ஆயிடுது. நான் சொல்லட்டுமா சார்? இல்ல, முடிஞ்சு போச்சு. 3 பேர் ஆயிடுத்த. வேண்டாம், அடுத்த கேள்வி. ஓகே சார். 4 ஓகே பேர் சார். ஆயிடுது. ஏன்னா டைம் ஆயிடுது. ஒரே கேள்வியில டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் கேள்வி நிறைய பேர் சொன்னீங்க. 2வது கேள்வி நான் யாருமே சொல்லல. 1.25 டைம்ஸ் சார். அது முதல்ல அதான் அந்த ஏஜுக்கு தக்கனதான் அது 1.20 1.25 1.10 நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். கரெக்ட் சார். ரைடர் இதுல கொடுக்க முடியாது. இந்த கேள்விக்கு யாருக்கும் மார்க் கிடையாது. அடுத்த கேள்வி போலாம். ஜீவன் லக்ஷயா, கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணி முடிச்சவங்களாம் ஹேண்ட் டவுன் பண்ணிருங்க. அடுத்த கேள்விக்கு பண்ணா போறோம். எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா அப்புறம் நான் கொடுக்க முடியாது. இந்த கேள்வியை படிச்சுட்டு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சம் அஷ்யூர்டு 10 lakhs டேட்டா கமென்ஸ்மெண்ட் போட்டிருக்கேன். டேட் ஆஃப் டெத் போட்டிருக்கேன். கேள்வி என்னன்னா, எப்போ இந்த ஆனுவல் இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகுங்கிறது கேள்வி. கிளியரா சொல்லணும். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். டேட்டா கமென்ஸ்மெண்ட் யாரு? சுரேசன் சாரா? டேட்டா கமென்ஸ்மெண்ட்னா கரெக்டா சொல்லணும். நீங்க என்ன சொல்லலையே? டேட்டா கமென்ஸ்மெண்ட்னா எப்போ, எப்படி? சார் விக்னேஷ் சார். சங்கர சுப்ரமணியன் சொல்லுங்க. 28 ஏப்ரல் 2025. என்ன சார்? 28 ஏப்ரல் 2025 இருந்து கிடைக்கும். டேட் ஆஃப் டெத் 24 செப்டம்பர். வெல்டன். கடைசி ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்க. சங்கர சுப்ரமணியன் சாருக்கு மார்க் கொடுங்க.
கங்க்ராச்சுலேஷன் சார். பாலிசி அனிவர்சரி கோயின்சைடிங் வித் டெத் ஆர் த நெக்ஸ்ட் பாலிசி அனிவர்சரி அப்பதான் இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இறந்து போனோன்னா கிளைம் கொடுத்தா கிடைக்காது. இதுக்கு 10 மார்க் சங்கர் சுப்பிரமணியன் சார் கொடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன், வெல் டன். அடுத்த கேள்வி போலாம் நண்பர்களே. கேள்வி முடிஞ்சிருந்தா ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியை படிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் எனக்கு யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க தெரியும். எப்போதுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜீவன் லாப் பிளான் ஏஜ் அட் என்ட்ரி 58, சம்மஷோடு 25 லட்சம். ஏடிடிபி ரைடர் பாலிசி எடுக்கிறப்ப எடுக்கவில்லை. அவர் 65 வயசுல எடுக்கணும்னு விரும்புகிறார். மை கொஸ்டின் இஸ் வெதர் ஹி கேன் டேக். பிளான் சொல்லிட்டேன், பாலிசி டேர்ம் சொல்லிட்டேன். சிவகுமார் சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். எல்லாரும் ஒண்ணு போல ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, நான் யாருக்கு கொடுக்குறேன் தெரியும். சார் 5 இயர்ஸ் இருக்கணும் சார். பிரீமியம் பே பண்றது 5 இயர்ஸ் பிரீமியம் பே பண்ணா பண்ண முடியும் சார். 65 டெஃபினட்டா இல்ல சார். ஏன்னா பிரீமியம் கட்டுறது அதுக்கப்புறம் 3 வருஷம் தான் சார் இருக்கும். அப்சல்யூட்லி வெல் டன், வெல் டன், கங்க்ராச்சுலேஷன். சிவகுமார் சார் தானே? சார் ஏன் வீடியோல வரல நீங்க? வீடியோ ஆன் பண்ண முடியல சார். சிச்சுவேஷன் ஒரு விஷயம் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். சரி சரி, ஓகே, குட். கொடுக்க முடியாது, 63 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். கரெக்டா? அவர் சொன்னது கரெக்ட். 10 மார்க் சிவகுமார் சாருக்கு வழங்கப்படும். அடுத்த கேள்வி சார். இப்ப ஹேண்ட் டவுன் பண்ணிருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ண பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியாது நீங்க யாரு பண்றீங்க. 4 பேர் ஒண்ணு போல பண்ணா எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு தெரியும், அவருக்கு சான்ஸ் கொடுத்த இந்த மாதிரி சட்டம் எல்லாம் போடக்கூடாது என்கிட்ட. நீங்க நான் ஒருத்தன் தான் எல்லாமே, ஏன்னா கோகோஸ்ட் எல்லாம் கிடையாது. அதனால நான் கரெக்டா பண்ணுவேன். நீங்க பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேரை சொல்லணும். 6வது கேள்வி படிச்சுக்கோங்க. பிளான் 760. மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் என்னன்னு கேட்கிற. இது நான் பாரா பார் பிளானான்னு கேட்கிற. 3 கேள்வி இருக்கு இதுல. இதுல சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, கேரண்டி எடிஷன், லாயல்டி எடிஷன்ஸ் கொடுக்கப்படுமா? 3வது கேள்வி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டிருக்கேன். 3க்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. அங்குராஜ் சார் சொல்றீங்களா? சார் அங்குராஜ் சார். சார் 1 lakh சம் அஷ்யூர்டு. அடுத்து நான் பார் பிளான், இது கேரண்டி எடிஷன் மட்டும்தான். சரி. அதே மாதிரி பீமா ஜோதி பிளான்ல லாயல்டி எடிஷன் கிடையாது. ஒன்லி சம் அஷ்யூர்டு பிளஸ் கேரண்டி எடிஷன் மட்டும்தான். சார் நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். சார் 1.5 லட்சம் மினிமம் சம் அஷ்யூர்டு. இது நான் பார் பாலிசி தான், கேரண்டி பிளானு. நீங்க அந்த 3வது ஆன்சர் கரெக்ட். கரெக்ட். சோ இப்ப நான் யாருக்கு மார்க் கொடுக்கறது? இவர் 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. சோ 5 மார்க் அங்குராஜ் சாருக்கு, 5 மார்க் ராமமூர்த்தி சாருக்கு. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். சரி, நான் இப்ப 3 கேள்வி எல்லாம் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தா எல்லா கேள்வியும் கொஞ்சம் தான் நான் மார்க் கொடுக்க முடியும். இருந்தாலும் நீ உங்களுடைய எஃபர்ட்டுக்கு அப்ரிஷியேட் பண்ணி நான் 5 ஏன்னா அவர் 2 கேள்வி ஆன்சர் பண்ணிட்டாரு. இதுக்கு லாயல்டி எடிஷன் கிடையாது. கரெக்டா? அதனால அப்படி போட்டிருக்கேன் கேள்வி. அடுத்தது ஆன்சர் பார்த்துட்டீங்களா? என்ன பிளான் நீங்களே படத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். நான் பிளான் சொல்ல மாட்டேன். கேள்வி என்னன்னா 10 லட்சம் ரூபா. பாலிசி becomes paid up on 2nd May. எல்லாம் டேட் போட்டுட்டேன். 3 ஏப்ரல் 2020, 2 மே 2031 பெய்டப் ஆயிருது. எஸ்பி பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது 16th இயர் ஆன்வர்ட்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிளான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த பாலிசியை ரிவைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. என்ன பிளான் யாருக்கு தெரிஞ்ச பாருங்க. எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சா கரெக்டா சொல்லுங்க. சோமநாதன் சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். சோமநாதன் சார் சொல்லுங்க சார். இது பீமா ஸ்ரீ பிளான் இல்ல, ராங். அடுத்தது ஜீவன் உமங். யாரு? விக்னேஷ் சார். விக்னேஷ். உங்களுக்கு ஃபுல்லா கரெக்டா சொல்லணும் எனக்கு. விக்னேஷ் சொல்லுங்க சார். Why are you not coming through video, sir? Because it is getting recorded. YouTubeல எல்லாம் போறது உங்களுக்கு தான் நல்ல ஒரு இது இருக்கும். பார்க்கலாம், நீங்களே போட்டு பார்க்கலாம். வீடியோல வரணும். கொஸ்டின் ஆன்சர் பண்றப்ப நம்ம சொல்லியிருக்கோமே. சரி, அங்குராஜ் சார் சொல்லுங்க. வீடியோல வரட்டா? சார் ஜீவன் உமங்கு. சரி.
ஆனா ரிவைவல் பண்ணலாங்க சார். சரி, ரிவைல் பண்ணா என்ன எஃபெக்ட்? ஏன்னா 11 வருஷம் சார் பிரீமியம் 2020 பேமெண்ட்டுக்கு அப்புறம் வரைக்கும் ரிவைல் 20 பண்ண ஆரம்பிச்சு முடியுமா? 31 சார் கண்டிப்பா பண்ணலாங்க சார், ஆப்ஷன் இருக்கு. சரி, இப்போ பெய்ட் அப் ஆயிடுச்சுன்னா அப்ப அவருக்கு வந்து சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பாங்க சார். அப்ப ரிவைவல் பண்ணா சர்வைவல் என்ன பெனிஃபிட் ஆகும்? ஸ்டார்ட் ஆனாலும் சார் ரிவைவல் பண்ணிட்டு அந்த பிரீமியம்ஸ் வந்து நம்ம பெனால்ட்டியோட கட்டுறதுனால அதுக்கடுத்து இந்த பேடப் சம்மர்சூடுக்கு என்ன கொடுத்தாங்களோ அடுத்து இந்த ஃபுல் சம்மர்சூடுக்கும் நம்மளுக்கு எஸ்பி கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெரி குட், தட் இஸ் த கேட்ச். இந்த கொஸ்டின்ல கேட்சே அதுதான். அருமையா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வெல் டன், கங்க்ராச்சுலேஷன். இப்ப ஆன்சர் பாருங்க. அதாவது ரிவைவல் வந்து பிபிடிக்கு அப்புறம் பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி பெய்டப்புக்கு அவர் வந்து சம்மர்ஷூட் வாங்க ஆரம்பிச்சிருப்பாரு. பெய்டப் சம்மர்ஷூட் 8%, ப்ரொவைடட் 2 லட்சத்துக்கு மேல இருந்தால். கரெக்டா? கரெக்ட் தானே? அப்படி இருக்கப்ப இப்ப ரிவைவ் பண்ணிட்டாரு. ஏன்னா வித்தின் த 5 இயர்ஸ் பீரியட்குள்ள ரிவைவ் பண்றப்போ அந்த ரிவைவ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி பாலிசி ஃபுல்லி பெய்டப் ஆயிரும். அவருக்கு எல்லா பெனிஃபிட்ஸ் கொடுத்தானோ. த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் எஸ்பிஸ் வாட் எவர் வாஸ் நாட் பெய்டு தட் வில் பி கிவன். கரெக்ட்? சோ அங்கராஜ் சாருக்கு கொடுத்துடலாம் மார்க். 10 மார்க். கங்க்ராச்சுலேஷன், வெல் டன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நண்பர்களே, இப்போ 2-3 பேர் தான் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஐ வாண்ட் எவரிபடி டு பார்ட்டிசிபேட். நீங்க அப்புறம் அவருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவருக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன். நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன பிளேம் பண்ணக்கூடாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் சொல்றவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். ஏன்னா 4-5 பேர் ஒன்று போல ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் சொல்ல மாட்டேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும். கொஸ்டினை புரிஞ்சுட்டு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சத்தவரா பாத்துக்கோங்கம்மா. இது ஒண்ணு நான் சொல்றதுக்கே இல்லை, எல்லாம் சிம்பிளான கொஸ்டின். என்ன பிளான் உங்களுக்கு தெரியும். கேள்வி என்னன்னா எல்லா ரைடரும் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கேன். சோமநாதன் சார் சொல்லுங்க. சார் இது மணி சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் ஒருத்தர் பேசுங்க ப்ளீஸ். 720 இஸ் மணி பேக் பிளான். 20 இயர்ஸ் டேர்ம், 15 இயர்ஸ் பிரீமியம் பேமெண்ட். இதுல வந்து ஏடிடிபி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம். அவ்வளவுதான் சார், 2 தான் கொடுக்க முடியும் சார். சரி, காந்திராஜ் சார். எல்லா ரைடர்ஸும் நம்ம கொடுக்க முடியாது சார். கேன் வி கிவ் ஆல் த ரைடர்ஸ் தான் கொடுக்க முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க, என்ன கொடுக்கலாம்னு. அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். சார் அங்கராஜ் சொல்றேன். இருங்க அவர் முடிக்கட்டும். சார் அங்கராஜ் சார் இருங்க அவர் முடிக்கட்டும். பிடபிள்யூபி குறிக்க முடியாது, சிஐஆர் இல்ல. அப்சல்யூட்லி வெல் டன். காந்திலால் சார் 10 மார்க் போட்டுக்கோங்க சார். பைபாஸ்ல வந்துட்டு இருந்தோம், சவுண்ட் வராம பாத்துக்கோங்க சார் ப்ளீஸ். போன் யாருன்னு பாக்கல, வீட்டுல தான் பார்த்தேன் நான். ஓகே சார். ஏன்னா முடிச்சுட்டு வந்துட்டு 1:30 மணிக்கு வந்துட்டேன் சார். யார் பேசுறது? ஹலோ, என்னெல்லாம் கொஞ்சம் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி வச்சோம். கொட்டாய் சுத்தி எல்லாமே சப்போட்டா கதெல்லாம் தண்ணி கட்டணும். சார் போஸ்ட் கொடுத்துருங்க சார். தெரியாதா கேள்வி? ஸ்கிரீன் தெரியுதானே? சார் தெரியுது சார். யார் ஆன்சர் பண்றா? நேம் ஆஃப் த பிளான் கேட்டிருக்கேன். பேசிக் சம்மர்ஷூட் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டிருக்கேன். யாரு ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? எல்லாரும் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் பேர் கான்பிடென்டா இருந்தவங்க சொல்லுங்க. பேர் சொன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். சொல்றீங்களா சிவகுமார் சார்? யாரு சொல்றா?
தயவு செய்து பேசாதீங்க. இது வந்து ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல அப்லோட் ஆகும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கோஆபரேட் பண்ணுங்க. ஜீவன் அசாட் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? யார் பேச போறீங்க? சோனா சார் சொல்றீங்களா? ஜீவன் அசாட் சார் இது பிளான். சரி, மினிமம் sum assured. What is the maximum sum assured is 2 lakhs sir, 3 lakhs sir. சரி, ராங். அடுத்தது சீனிவாசன் சார். சொல்லுங்க, இருக்கு சீனிவாசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சீனிவாசன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களை அன்மியூட் பண்ண சொல்லிட்டேன் பாருங்க. அன்மியூட் பண்ணீங்கன்னா சரி, திரும்பி தினேஷ் குப்தா பேசுறீங்களா? மிஸ்டர் தினேஷ் குப்தா. சார் மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakhs. யாரு ஹலோ பேசுறது? இல்ல, ராங். அங்குராஜ் சார் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், தினேஷ் குப்தா பேசுங்க சார். ஒன் செகண்ட், தினேஷ் குப்தா பேசுங்க சார். 5 lakhs சார் மேக்ஸிமம் சம். ஜீவன் ஆசாதா? ஆமாங்க சார். 5 lakhs. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நான் போட்டிருக்கேன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, சொல்ல முடியுமா? சார் 3 lakhs வரலாம் நான் மெடிக்கல், 5 lakhs வரைக்கும் வீடியோ மெடிக்கல். சரி, குட் அட்டம்ப்ட். நான் எதிர்பார்த்த ஆன்சர் வரவில்லை, நான் காமிச்சிடுறேன். பட் இது வந்து என்ன, எப்படி மார்க் கொடுக்கறது தெரியல, பார்ப்போம். ஓகே. இதுல என்ன பியூட்டினா, 5 லட்சம் ரூபா தான் மேக்சிமம் கொடுக்க முடியும். முன்னாடி 2 லட்சம் எடுத்திருந்தாருன்னா ஒரு இண்டிவிஜுவல் பேலன்ஸ் 2 லட்சம் தான் கொடுக்க முடியும். லைக் ஜீவன் ஆஸ்தா, இது ஆதார் ஸ்தம்பா ஆதார் ஷிலா மாதிரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜீவன் ஆசாத் பிளான் முன்னாடி இருந்ததா இல்லையா? இந்த பிளான்ல 3 லட்சம் எடுத்திருந்தா இப்போ இந்த பிளான்ல 2 லட்சம் தான் ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்க முடியும். அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். யாருமே சொல்லலை கரெக்டான ஆன்சர். ஜீவன் ஆசாத்ங்கிறது முதல்ல சோமநாதன் சார் சொல்லிட்டாரு, அதனால அவருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதனாலதான் சொல்றேன், கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்ப எல்லாரும் ஹேண்ட் டவுன் பண்ணிருங்க. அடுத்த கேள்வி வந்தோம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. அப்படின்னா நான் வாய்ப்பு கொடுக்க முடியும். எல்லாரும் மொத்தமா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ஹேண்ட் டவுன். Question number 10. 867. What is the maximum vesting age and minimum age at entry? கான்ஃபிடண்டா தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் உங்களுக்கு பெர்மிஷன் நீங்களே பண்ணிக்கலாம். என்ன பிளான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? 867 ஜீவன் பிளஸ் இது பென்ஷன் பிளஸ். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கரெக்டா சொல்லணும். இப்படி பேசு. வேற யாரு சொல்றா கான்ஃபிடண்டா? காயத்ரி மேடம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் வச்சு வெயிட் பண்ணுங்க சார். மிச்சவங்களா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். மேடம் ஓகே, இப்பதான் அன்மியூட் ஆகுதுங்க சார். நீங்க வீடியோல வரணும். கோயிங் ஃபார்வர்ட் வீடியோல வந்தா தான் நான் அலோவ் பண்ணுவேன் क्वेश्चन ஆன்சர் செஷன்ல. வீடியோல வராட்டா கஷ்டம். ஏன்னா யூடியூப்லாம் போறது இல்லையா உங்களுக்கு. திரும்பி போட்டு பார்க்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், அதனால சொல்ல வரேன். சொல்லுங்க. மினிமம் ஏஜ் 25 சார். மேக்ஸிமம் பென்ஷன் பிளஸ் சார். இன்னும் 2 கேள்வி இருக்கு இதுல. பென்ஷன் பிளஸ்ங்கிறது நான் என்ன பிளான் கேட்கவே இல்லையே. 2 கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா மார்க் கிடையாது. வெஸ்டிங் ஏஜ் இருங்க சார், நீங்க சொல்றீங்களா காயத்ரி மேடம்? சார் வெஸ்டிங் ஏஜ் அது கவனிக்கல சார். மினிமம் ஏஜும் பிளான் நம்பர் மட்டும் பார்த்தேன். வெஸ்டிங் ஏஜ் மேக்ஸிமம் வந்துட்டு அது தெரியல சார். சரி, ஓகே. ஜெயபிரகாஷ் சார் குயிக்கா சொல்லணும். ஜெயபிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பெர்மிஷன் கொடுத்தாச்சு சார். உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சங்கர் சுப்ரமணியன் சொல்றீங்களா? சார் நான் சொல்றேன் சார். இல்ல இருங்க, சங்கர் சுப்ரமணியன் சொல்லுங்க சார். மேக்ஸிமம் வெஸ்டிங் ஏஜ் 67. இல்ல ராங். அசோகன் சார் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அசோகன் சார் கொடுக்கலாம் வாய்ப்பு. சார் இது பென்ஷன் பிளஸ் பிளான் இது மினிமம் ஏஜ் 25, மேக்ஸிமம் 75 சார். இல்ல அசோகன் சார் சொல்லுங்க. தப்பு, நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு சார். அசோகன் சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். ஆன்சர் சொல்லுங்க குயிக்கா.
சார் மினிமம் 25, மேக்ஸிமம் வந்து 75 இயர்ஸ். கரெக்ட். அது வந்து மெச்சூரிட்டி சார். அது அவர் இல்லை. என்ட்ரி தப்பு தப்பு. கடைசி அங்குராஜ் சொல்லுங்க. யார் சொன்ன ஆன்சர் கரெக்டா வரல? சார் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. பண்ணியாச்சு சார் 85. 85 is the right answer. Good. So 25 சொன்னது காயத்ரி மேடம் 5 மார்க்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா நான் பிரிக்க கூடாது. எல்லா கேள்வியும் கான்பிடண்டா தெரிஞ்ச ஃபுல் மார்க் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட பர்பஸ். இருந்தாலும் நீங்கெல்லாம் எஃபர்ட் எடுத்து அட்டெம்ப்ட் பண்ணி சின்சியரா இன்டராக்டிவா இருக்கிறீங்கிறதுனால கொடுக்குறேன். ஒரு கேள்வியை படிச்சுட்டா அந்த ஃபுல் கேள்விக்கு உண்டான பதில் நான் எதிர்பார்க்கிறேன். பீஸ்ல வந்து சோமநாதன் சார் ஒரு ஆன்சரு, அசோகன் சார், ஜெயபிரகாஷ் சார் கொடுத்தா நான் எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும்? உங்களுக்கு தான் மார்க் கம்மியாகும். லட்டு மாதிரி ஒரே கேள்வியில எல்லாம் அடிச்சுன்னு தூக்கணும் இல்லையா? தெரியலன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ரைட்டா? ஓகே சார். ஸோ 85-25 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ காயத்ரி மேடத்துக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 85 சொன்னதுக்கு அங்குராஜ் சாருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்வி போலாம். 11. Policy administration charges in the first 5 years for ULIP is nil. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? யாரும் தெரிஞ்ச விதமாக எல்லாரும் ஹேண்ட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. யார் வேணுமோ அப்போ மாத்திரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்றேன். இருங்க சார். காந்திலால் சார் சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஃபால்ஸ் சார். ஃபால்ஸா? ஆமா சார். எப்படி? ஐ வாண்ட் தி எக்ஸ்பிளனேஷன். சார் எவ்ரி இயர் சார்ஜஸ் உண்டு சார். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் அலோகேஷன் சார்ஜஸ் ரெண்டுமே உண்டு சார். சரி. அடுத்தது சேகர் பட்டுக்கோட்டை சொல்லுங்க. சேகர் பட்டுக்கோட்டை அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ. சொல்லுங்க. ஏன் வீடியோல வர மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லாம்? ட்ரூ சார். இது வந்து செமஸ்டர் எக்ஸாம். நீங்க இந்த மாதிரி ஒரு கேஷுவலா ஆன்சர் பண்ணா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து வீடியோல கூட வராம ஆன்சர் பண்ணா எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரூ சார். ட்ரூ சார். ட்ரூவா? வெரி குட். ஓகே. சொல்லுங்க தங்கவேல் சார் சொல்லுங்க. சார் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ தாங்க சார். கேள்வி ட்ரூ சார். பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து கிடையாது. நில். ஒன்லி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் ஒன்லி. சரி. யாரும் சரியாக பதில் சொல்லவில்லை. பிகாஸ் யூலிப்ல ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது தெரியறது. நான் காமிச்சிடுறேன். ஃபால்ஸ். பிகாஸ் மிச்ச எல்லா யூலிப்லயும் எக்ஸப்டிங் என்டோமெண்ட் பிளஸ்ல பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் உண்டு ஃபர்ஸ்ட் 5 இயருக்கு. புரிஞ்சுதா? இப்போ மிச்ச எல்லா பிளானுக்கு கிடையாது. 6வது வருஷத்துல ஸ்டார்ட் ஆகும். என்டோமெண்ட் பிளஸ் இப்போ வந்திருக்குது 735, முன்னாடி 935, ஏர்லியர் 835. கரெக்டா? எல்லாத்துக்குமே பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு உண்டு. வேற சிப்பு நிவேஷ் பிளஸ் இதுக்கெல்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். இப்போ எல்லாரும் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்த கேள்வியை படிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ அடுத்தது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுண்டு சிம்பிளா தான் இங்கிலீஷ் போட்டிருக்கேன். 735 பிளான் நம்பரு டிஸ்கண்டினியூ ஆயிடுத்துனா லாக்இன் பீரியடுக்கு அப்புறம். கேள்வியை ரொம்ப புரிஞ்சுக்கணும். லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ ஆயிடுத்துனா மார்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் உண்டா? ஃபர்ஸ்ட் என்ன பிளான்னு தெரியணும். இப்பதான் அதை பத்தி பேசினோம். முன்னாடி உண்டான கேள்வியில பிக்க சொல்லணும். என்னன்னு டைம் ஆயிடுத்து. தெரியலன்னா நான் சொல்லிடுவேன், தெரியாதுன்னா சொல்லிடுவேன். சிவகுமார் சார் சொல்லுங்க சார். நீங்களே அட்மிட் பண்ணிக்கலாம். பெர்மிஷன் கொடுத்துட்டேன். சிவகுமார் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் 5 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணலன்னாவே பாலிசி லேப்ஸ் தானே சார்? கேள்வியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுத்து. லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் பிரீமியம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 வருஷம் எடுக்கிறார் சார். 7 வருஷம் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா
அது மார்டாலிட்டி சார்ஜ் பிடிப்பாங்களா, மிச்ச சார்ஜ்லாம் பிடிப்பாங்களான்னு கேட்கிறேன். புரிஞ்சுக்கணும் கேள்வி. மார்டாலிட்டி இன்சூரன்ஸ் சார். பிரீமியம் பே பண்ணலைன்னா இன்சூரன்ஸ் கேன்சல் தான் சார். ஓகே, காந்திலால் சார் சொல்றீங்களா? சார் அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடும், பிடிக்க மாட்டாங்க சார். சரி, பட்டுக்கோட்டை சேகர் சார் சொல்றீங்களா? சொல்றேன் சார். சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. அது பிடிக்க மாட்டாங்க சார். சரி, அசோகன் சார் சொல்றீங்களா? சார் பிடிப்பாங்க சார். எப்படி சார் அதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் சம் சூடு என்ன இன்னும் வந்து இருக்குதோ, ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்குண்டான மாற்றாடு சார்ஜஸ் கண்டிப்பா உண்டு. வெல்டன் சூப்பர். பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் ஆகிவிடும். 5 வருடங்களுக்கு முன்னாடினா பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் ஆகாது. 5 வருடங்களுக்கு அப்புறம் அது டிஸ்கண்டினியூஷன் ஃபண்டுக்கு போயிடும். இது வந்து பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் ஆயிரும். அதனால சார்ஜஸ் ஏன்னா இறந்து போனால் கொடுக்கணுமா வேண்டாமா பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு? வெல்டன். 10 மார்க் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். என்ன கேள்வி நம்பர் இது? 12. அசோகன் சார், கங்க்ராச்சுலேஷன். நன்றி சார், நன்றி. பாலிசி வில் பிகம் பெய்ட் அப். இதெல்லாம் தான் சர்க்குலர்ஸ்லாம் படிக்கணும் சார். நம்ம எவ்வளவோ ஷேர் பண்றோம், பிளான் டீடைல்ஸ் ப்ரௌசர் படிச்சா கூட இதெல்லாம் தான் நம்ம ஓகே. உங்களுக்கு எல்லாம் தெரியாது சொல்லல, இதெல்லாம் ஒரு டெஸ்டிங். நம்ம என்ன கத்துட்டோங்கிறதுனால தானே. இதனால எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு பை வே ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வி ஆர் எவரிபடி இஸ் லேர்னிங், அவ்வளவுதான். சரியா? அடுத்த கேள்வி போலாம். இப்ப எல்லாரும் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ப்ளீஸ் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். இது என்ன பிளான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லணும். பிளான் நான் சொல்ல மாட்டேன், படத்தை போட்டேன். வாட் இஸ் த கேரண்டீட் அடிஷன் ஆஃப் annualized premium at the end of policy year 15 when the annualized premium is 60,000? 60,000 ரூபாய் annual premium-ஆக இருந்தால், assuming he is continuing till end of the maturity, what is the guaranteed addition? First என்ன பிளான் சொல்லணும், அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லணும். சொல்றீங்களா அசோகன் சார்? நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம், சொல்லுங்க. அசோகன் சார் ஃபுல்லா தெரிஞ்சா சொல்லணும் எனக்கு, இல்லாட்டா இது என்ன பிளான்ங்கிறதுக்கு மார்க் கிடையாது. இங்க இந்த கேள்விக்கு தான் மார்க். சத்யமூர்த்தி சார் சொல்லுங்க சார். சார் 8% சார். 8% ராங். தென் வேற யாரு? அசோகன் சார் தெரியுமா? ஆன்சர் தெரியுமா சார்? தெரியும் சார். சொல்லுங்க. அதாவது 40 rupees சார். இல்ல சார், கேரண்டீட் அடிஷன் கேக்குறேன், என்ன பெர்சன்டேஜ்னு கேக்குறேன் சார். 15% ஃப்ரம் செல்வம் திண்டுக்கல். 15% செல்வம் திண்டுக்கல். பார்க்கலாம். இது என்ன பிளான் யாரும் சொல்லலையே. ஒரு கடைசி ஒரு வார்த்தை சார். உற்சவ் சார், ஜீவன் உற்சவ் சார். ஜீவன் உற்சவ் 10% கேரண்டீட் சார். இல்ல அம்மா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். நான் எல்லாருக்கும் அன்மியூட் பெர்மிஷன் கொடுத்தா நீங்க மட்டும் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. மியூட் பண்ணினா இதாகுது சார். எஸ்ஐபி திண்டுக்கல் செல்வமா? செல்வம் சார், சார் நீங்க தானே ஆன்சர் சொன்னீங்க. என்ன பிளான் இது சார்? இண்டெக்ஸ் பிளஸ் இது யூலி பிளான் சார். எஸ்ஐபி இண்டெக்ஸ் பிளஸ் தெரியல, யூலி பிளஸ் வரும். சரி சரி, இது இந்த மதிப்பெண் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் காமிச்சிடுறேன் ஆன்சர். இண்டெக்ஸ் பிளஸ் கரெக்டா சொல்லணும். யூலிப்ல நிறைய இருக்கே. ஜீவன் உற்சவம்லாம் எப்படி சார் சொல்றீங்க? ஆனுவலைஸ்டு பிரீமியம்ல ஆனுவலைஸ் 20% மட்டும்தான். 60,000த்துல 20% ஆனுவலைஸ் பிரீமியம். அந்த 20%க்கு ஈக்குவலா உண்டான யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணி அக்கௌண்ட்ல சேர்ப்பாங்க. இந்த மதிப்பெண் டி குரூப் வழங்கப்படும். சார் கிளாரிபிகேஷன் 15வது வருஷம் தானே சார்? 15வது வருஷம் படிச்சு பாருங்க நீங்க. கரெக்ட். 30,000 ரூபாய்க்கு இருக்கும் சார். பாருங்க, கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ஆனுவலைஸ்டு பிரீமியம் 48,000க்கு கீழே இருந்தா ஒரு கேரண்டீட் அடிஷன், 48,000க்கு மேல போனா ஒரு கேரண்டீட் அடிஷன். இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னா நான் படிக்காம கேள்வி கேட்க மாட்டேன். இப்ப ஐ எம் ராங்னா இப்ப உடனே சர்க்குலர் யாரையும் பார்த்துட்டு சொல்லலாம். 30,000 48,000 தான் நீங்க சர்க்குலரை பார்த்துட்டு சொல்லலாம். இப்ப ஐ எம் ராங்னா அந்த மார்க்கை வந்து உங்களுக்கு இன்னொரு 10 மார்க் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு கொடுத்துறேன். ரைட் சார், you are absolutely correct sir. Down your hands please. ஹேண்ட் ரைஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் பேர் சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டா இருந்தா தென் ஐ வில் அலோவ் யூ. சரியா? கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன நமக்கு இன்னும் நிறைய கேள்வி கவர் பண்ண வேண்டியிருக்கு. எகைன் அதே பிளான் தான். நீங்க இப்ப சொல்ல வேண்டியது பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் இண்டெக்ஸ் பிளஸ் தான் இது இல்லையா? தெரிஞ்சவங்க மாத்திரம் கான்ஃபிடென்ட்டா இருந்தா குயிக்கா சொல்லுங்க.
இந்த கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சாப்பிட்டேன் சொல்லணும். இருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இப்ப உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படின்னா தான் நான் இது பண்ண முடியும். எல்லாரும் பேசக்கூடாது. நான் வேற போன்ல இருந்து பேசுறேன். சேகர் சார். தெரியுமா? இதெல்லாம் செக்டர்லாம் பார்க்க கூடாது. பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், பிரீமியம் பிடிக்கிறாங்க இல்லையா? அலோகேஷன் சார்ஜஸ் 2வது வருஷத்துல எவ்வளவு பிடிப்பாங்க, 6வது வருஷத்துல எவ்வளவு பிடிப்பாங்கன்னு கேட்டிருக்கேன். தெரியலன்னா தெரியாது சொல்லுங்க, டக்குன்னு போயிடலாம் அடுத்த கேள்வி. அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார், 2 நிமிஷம் சொல்லிருக்கேன். நான் நிறைய கேள்வி கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஐ டோன்ட் நோ, நீ கொஞ்சம் லேட் ஆகுமா தெரியல. எல்லாரும் ஸ்டே வித் மீ. சார் எங்களுக்கு தெரியல. சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா யூலிப்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாம் இது பண்ணணும். எனிவே 5.5%. ஏன்னா கஸ்டமர் கேட்டா நம்ம சொல்ல தெரியணும் இல்லையா? எப்பா நீ 5 வருஷம் சொல்றப்பா, இது எவ்வளவு, ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு பிடிப்பா என் பிரீமியத்துக்கு கேட்பாங்க இல்லையா? அவங்களோட பணம் இல்லையா, நம்ம சொல்ல தெரிய வேண்டாமா? ரைட், அடுத்த கேள்விக்கு போலாம். என்ன பிளான் ஃபர்ஸ்ட் தெரியணும். கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்கேன், கரெக்டா சொல்லணும். இந்த கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். காந்திலால் சார், ஐ எம் ஷூர் யூ ஆர் நோட்டிங் த மார்க்ஸ் இல்லையா? கரெக்டா போயிட்டு இருக்கு சார். ஆமா, நேம் வைஸ் கரெக்டா எழுதிக்கோங்க. யாருக்கும் மார்க் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கரெக்டா சம்மந்தம் சொல்லணும் எனக்கு. பாருங்க, கேள்வியை படிச்சுக்கோங்க, ஆன்சர் பண்ணுங்க. 2 நிமிடங்கள். ஜீவா பீமன். இல்ல பாருங்க, கரெக்டா அந்த மாதிரிலாம் தனித்தனியா பேசக்கூடாது. ஃபுல்லா தெரிஞ்சா பேசணும். பிளான் என்னங்கிறது ஒரு பக்கம், அது கேள்வி கிடையாது. ஆனா கேள்வி வந்து இந்த போட்டிருக்கிற டெக்ஸ்ட் தான் கேள்வி. ஜீவன் பீமா சார். ஃபுல்லா ஆன்சர் தெரியுமா? சொல்லுங்க சார். முருகன், கேள்வி பதில் புரிஞ்சிருந்தா உங்களுக்கு? கேள்வி பாலிசி டேட் போட்டேன், டேட்டா கமென்ஸ்மெண்ட் போட்டேன், இறந்த தேதி போட்டுட்டேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, டெத் பெனிஃபிட் எவ்வளவு கொடுப்பாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேள்வி. நாமினிக்கு தங்கவேல் சார் சொல்லுங்க சார். சார் 25 lakhs. எவ்வளவு சரி கொடுப்பாங்களா? ஆமாங்க சார். ஓகே, வேற யாராவது? 25 lakhs கிடைக்கும். வேற யாராவது சொல்றீங்களா? போயிடலாமா? ஆன்சர் காமிச்சிருவா. தங்கவேல் சார் சொன்ன கேள்வி தப்பு, ஆன்சர் தப்பு. 45 நாள் வெயிட்டிங் பீரியட் உண்டு. ஒன்லி ஆக்சிடென்டல் டெத்துனா தான் உண்டு, இல்லாட்டா கட்டின பிரீமியம் தான் கொடுப்பாங்க. டேர்ம் பிளான், இந்த பிளான் ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்க. கரெக்டா? 45 டேஸ் வெயிட்டிங் பீரியட்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் மட்டுமே இறப்பு தொகை வழங்கப்படும். இல்லாவிடில் ஒன்லி கட்டின பிரீமியம் மாத்திரம் கொடுக்கப்படும். ரைட், அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு லீ குரூப் தான் மார்க்கு. அடுத்த கேள்வி போலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளானை படிச்சுக்கோங்க. ஏன் சார் இப்ப 943 இல்லைன்னு நினைக்கலாம் நீங்க? 943 வித்திருக்கோம்ல, சர்வீஸ் பண்ணணும்ல, அதுக்கு உண்டான கேள்வி இது. 943 என்ன பிளான்னு தெரியணும், அது கேள்வி கிடையாதுன்னா. கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் அங்குராஜ் சொல்றேன். அங்குராஜ் சார் சொல்லுங்க சார். இது வந்து ஆதார் ஸ்டம்ப். சரி, இதுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேல கட்டியிருந்தாருன்னா சம்ம ஷூடு பிளஸ் லாயல்டி எடிஷன் உண்டுங்க சார். அடுத்தது சேகர் சார் சொல்லுங்க. சேகர் சார் அட்மிட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். இது ஆட்டோ கார் உண்டு சார். ஆட்டோ கவர் உண்டா? சரி, உண்டு சார். எத்தனை வருஷம் உண்டு ஆட்டோ கவர்? 1 இயருக்கு சார். பட் கேள்வி என்ன? ஆமா, இது கிடைக்கா சார். 72 மாசம் கிடைக்கா சார். அசோகன் சார் சொல்றீங்களா? அவர் சொல்லிட்டாரு. நீங்க சொல்றீங்களா அசோகன் சார்? அவர் சொன்னது கரெக்டா? கிடைக்கா சார். அசோகன் சார் அவர் சொன்னது கரெக்டான்னு கேக்குறேன். சார் டெத் பெனிஃபிட் கிடைக்கும் சார். இது சார் 2 years ஆட்டோ கவர் சார். இது இப்படி யாரா இப்படி மாத்தி மாத்தி சொன்னா இப்படி
இல்ல சார், இது மாதிரி பீமா கிரண் மாதிரி இதுவும் 2 இயர்ஸ் ஆட்டோ கவர் இருக்கு சார். கிடைக்கும் சார் இதுல. சோமநாதன் சாருக்கு மார்க் வழங்கப்படும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இனிமே சொல்லுங்க. 2 Okay. இயர்ஸ் ஆட்டோ கவர் இருக்கு. அதனால இதுக்கு கொடுக்கப்படும். 2 இயர்ஸ்ங்கிறப்போ 60, அதாவது 5 வருஷம் கட்டிட்டு விட்டுறாரு. 60 பிளஸ் 24 84 மாசம் இருக்கு. Correct. இறப்பு நடந்தது 80வது மாசம். கேள்வி புரிஞ்சுதா? வெரி கண்டிப்பா குட், சார். வெல் டன் சார். சோமநாதன் சாருக்கு மார்க் மதிப்பெண்கள் வழங்கப்படும். தேங்க்யூ சார். 5 கொடுக்கப்பட்ட அந்த வருடங்கள் அந்த 2 கட்டின அப்புறம் வருஷத்துக்கு உண்டான 2 பிரீமியத்தை வந்து வருடங்கள் ஆட்டோ கவர் உண்டு. அந்த ஆட்டோ கவருக்கு உண்டான பிரீமியத்தை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க சார். மெச்சூரிட்டி இத டெத் அது ஓகே, இதெல்லாம் ஓகே. டெத் பெனிஃபிட் உண்டு, சம்மர்ஷூட், பேசிக் சம்மர்ஷூட் உண்டு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரியா? ஓகே, சார் மார்க் எவ்வளவு கொடுக்கணும்? புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். அடுத்த கேள்வி போலாம். சார் மார்க் எவ்வளவு கொடுக்கணும் சார்? ஃபுல் 10 மார்க்கா? 10 மார்க். அவர் சோமநாதன் சார் தான் கரெக்டான ஆன்சர் சொன்னார். ரைட் சார், ரைட். ஈவன் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். அடுத்த கேள்வி போலாம். 17வது கேள்வி. காந்திலால் சார் பேரை போட்டு தான் இந்த கேள்வியை போட்டிருக்கேன். 2021, 25, 5 லட்சம் பாருங்க, சத்தம் போடாம படிங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். சார் இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணா டவுன் யுவர் ஹேண்ட்ஸ் சார், எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. நான் இப்போ எப்படி வாய்ப்பு கொடுக்கறது? அந்த படிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் இங்கிலீஷ் தான் இது. மணி பேக் பிளான் உங்களுக்கு தெரியும், கரெக்டா? 11 வருஷம் கட்டிட்டாரு. பாலிசி டிஸ்கண்டினியூ ஆயிடுத்து. ஃபாரின் போயிட்டாரு. பணம் கட்ட மறந்து போயிட்டாரு. திரும்பி வராரு. தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. வந்துட்டு கேட்கிறாரு அந்த போட்டோ ஏஜென்ட், எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12/12/2013 கிடையாது சார். நீங்க காமா படிக்கணும் கொஸ்டினை. எனக்கு சொல்ல வேண்டாம், சவுண்டே தெரிய வேண்டாம். காமா படிச்சு புரிஞ்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு புரியலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதை ஒன்று ரொம்ப பெருசா, வெரி சிம்பிள் இங்கிலீஷ். எனக்கு என்னமோ யாரு சொல்றா? மணி பேப்பர்லாம் அசோகன் சார், உங்க ஹேண்ட் எப்பவுமே ரைஸ் ஆகிருக்கு. டவுன் பண்ணுங்க. ஆன்சர் கான்பிடென்டா இருந்தா போடுங்க. டவுன் யுவர் ஹேண்ட். சார் அசைனிக்கு தான் சார் போய் சேருது. அசைன் பண்ணவே இல்லையே. எங்க அசைன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அசைன்மெண்ட்டை பத்தி நான் பேசலையே. கேள்வியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா எல்லாருக்கும்? கொஞ்சம் காமா இருங்க. தங்கவேல் சார் சொல்லுங்க சார். சார் இந்த பிளான் 921 வந்து 2013 கிடையாது இல்லைங்க சார்? கரெக்ட். ஹலோ. சார் 2013 இந்த பிளான் கிடையாதுங்க சார். 921 கிடையாது, 821 தான். அது கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். அது ஒரு கரெக்டான பாயிண்ட் பிடிச்சீங்க. அது வேற விஷயம். பட் கான்செப்ட் பண்ணிருக்காருன்னா பெய்ட் அப் வேல்யூ கான்செப்ட் வைஸ் அது நீங்க சொல்லணும் இருக்கும். அஸ்யூமிங் 821 ரைட்டா? ஆமாங்க சார். சார் அவர் 11 இயர்ஸ் பே பண்ணிருக்கனால பெய்ட் அப் ஆயிருக்கும் சார் பாலிசி. சரி. பெய்ட் அப்புக்கான சம் அஷ்யூர்டு பிளஸ் அதுக்கான போனஸ் எல்லாம் கிடைக்கும். எஃப்ஏபி கிடைக்காது. ஃபார்முலா சொல்ல மைனஸ் அவர் ரிசீவ் பண்ண போனஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க சார். சரி, இது என்னன்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வித் ஃபார்முலா அண்ட் இண்டிகேட்டிவ் மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு வித்தவுட் அக்ரூட் போனஸஸ். சார் நான் சொல்றேன் சார். காந்திலால் அவர் கேள்வி அவரே சொல்லட்டும். சொல்லுங்க சார். சார் 2.25 லட்சம் ரூபாய் ரெடியூஸ்டு பெய்ட் அப். ஃபார்முலா எப்படி போட்டீங்க சார்? 11 divided by 20. Simple. Total number of years paid by total number of years to be paid. What of 55% வருது? 55% of the sum assured. So 5 லட்சம் ரூபாய்க்கு 55% 2.25 லட்சம் ரூபாய். சார் 2 வாட்டி மணி பேக் வாங்கியிருக்காரு சார் அவரு. இருங்க. பிளஸ் வந்து 8 வருஷம் கட்டிருக்கானா அதுக்கான போனஸ். காந்திலால் நீங்க சொன்னது தப்பு. சொல்லுங்க சோமநாதன் சார், சொல்லுங்க சார். சார் இதுல அவர் 2 டைம்ஸ் மணி பேக் வாங்கியிருக்காரு சார். 5 lakhsல வந்து 1,50,000, 1,50,000, 3 lakhs வாங்கிட்டாரு சார்.
10 இயர்ஸ்ல 5th இயர் அண்ட் 10th இயர் வாங்கிட்டாரு. அதனால ரிமைனிங் இருக்கிறது 1 இயர் 11 இயர்ஸோட அதுல அந்த 5 lakhsல பெய்ட் அப் மைனஸ் பண்ணிட்டு வாட் எவர் பேலன்ஸ் தே வில் கிவ் இன் அந்த தட் வாட் எவர் பேலன்ஸ்க்கு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு டைம் கொடுத்துருக்கேனே, அதுதான் ஆன்சரு. நீங்க சொன்ன யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட், பட் யூ ஹவ் நாட் ஆன்சர்ட் மீ தி கரெக்ட் ஃபிகர். அதான் சார் முக்கியம். அந்த ஃபார்முலா தெரியல சார், அதனால ஃபார்முலா தான் இங்க முக்கியம். கேள்வியே அதுக்கு தான். சார் 75,000 கிடைக்கும் சார். கழிச்சிருவாங்க சார். சார் 75,000 இல்ல, இல்ல, நான் காமிக்கிறேன். இங்க ஃபார்முலா தான் இந்த கேள்விக்கு முக்கியம். இங்க வந்து எஸ்பிசியே ஆட் பண்ணிடுவாங்க, அது யாருமே சொல்லல. எஸ்பி ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் எஸ்பி கொடுத்திருந்தா கழிச்சிட்டு தான் வரும் அந்த மணி பேக்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதைத்தான் நீங்க கிட்டத்தட்ட வந்தீங்க. ஆனா கரெக்டான ஃபார்முலா எனக்கு சொல்லல. கரெக்ட். அவர் வந்து 2,75,000 பெய்ட் அப்ங்கிறது கரெக்ட். கரெக்ட். ஆல்ரெடி பெய்ட கழிச்சிட்டு தானே சொல்லணும். ஆமா சார். அதனால யாருக்கும் மதிப்பெண் கிடையாது as per ஐஐடி ஸ்டாண்டர்ட். ரைட்? ஓகே சார். டி குரூப் தான். அதனால தான் கேள்வியை புரிஞ்சுக்கோங்கறேன். ரைட். நெக்ஸ்ட் 18வது கேள்வி. 20 மார்க் இது. வெரி அண்டர் ரைட்டிங் சிம்பிள். கரெக்டா புரிஞ்சுண்டு கரெக்டா பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கு தனித்தனியா ஃபில்அப் பண்ணா மார்க் தர மாட்டேன். ஏஜ் குரூப் வைஸ் ஒரு பேப்பர்ல படிக்க, அப்புறம் வந்து நான் காமிக்கிறேன். 3 நிமிஷம் வழங்கப்படும். யாருக்கு முதல்ல தெரிஞ்சா ஃபுல்லா இது வந்து நான் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் பத்தி போட்டிருக்கேன். I want you to tell the SUC in figures. நான் இது ஆன்சர் கடைசியில தான் நான் காமிப்பேன். நீங்க சொன்னதை வந்து கரெக்டா நோட் பண்ணிப்பேன். சொன்னதை நீங்களே கூட நோட் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸும் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சா மட்டுமே மதிப்பெண்கள் வழங்கப்படும். 20 மார்க் சும்மா இல்ல, சொலையா கொடுப்பேன் கரெக்டா சொன்னீங்கன்னா. இன்னும் 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டே இன் அண்ட் டே அவுட் நான் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் பண்றோம். வித்தவுட் வீடியோ மெடிக்கல் தான் போட்டிருக்கேன். சொல்லாதவங்க சொல்லலாம், ஒத்தரே சொல்லணுங்கிறது இல்ல. பட் கான்பிடென்டா இருந்தா கரெக்டா சொல்லணும். எதுவும் பார்க்காதீங்க. பார்த்து சொன்னீங்கன்னா யூ ஆர் டூயிங் அன்ஜஸ்டிஸ் டு மீ அண்ட் மை லீ குரூப் அண்ட் ஆல்சோ யுவர் ப்ரொஃபஷன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க் கொடுக்கறது. என் பேக்கெட்ல இருந்தா கொடுக்க போறேன். சரி, பாஸ் பண்ணிடலாமா? இந்த ஆன்சர் அப்புறம் தான் காமிப்பேன். அதுக்கு தான் போன வாரம் கேட்டிருந்தேன் இந்த கேள்வி. இந்த இன்னைக்கு செஷன் என்ன போட்டிருந்தேன், அண்டர் ரைட்டிங் பேசுறதுக்கு வரீங்களான்னு கேட்டிருந்தேன். ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல. நான் என்ன பண்றது? அதனால என்ன கேள்வி ஆன்சர் எடுக்க வச்சிட்டீங்க. சார் வணக்கம் சார், நான் முருகன் பேசுறேன் சார். சார் எனக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டா சொல்வீங்களா? ஹலோ கேக்குதா சார்? எஸ்யூசி லேக்ஸ்ல சொல்லணும். ஏஜ் வைஸ் குரூப் 1 குரூப் 2 கரெக்டா ஃபில்அப் பண்ணணும் பாக்ஸை. நான் எனிவே நான் மெடிக்கல் ஜெனரல் நான் போட்டுட்டேன். எல்லா ஆன்சரும் கரெக்டா நீங்க ஃபிகர் சொன்னீங்கன்னா யாரும் நோட் பண்ணிக்கோங்க. காந்திலால் சார் அவர் என்ன சொல்ல நோட் பண்ணிக்கோங்க ஃபிகர். அதுக்கப்புறம் சார் 18ல இருந்து 35 வயசு சார். குரூப் 1 50 lakhs கொடுக்கலாம் சார். நோட் பண்ணிக்கோங்க காந்திலால். குரூப் 2ல வந்து 30 lakhs கொடுக்கலாம் சார். சரி, அடுத்தது அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 50 lakhs. இல்லையா, ரெண்டு ஏஜ் குரூப் இருக்கு. 18 to 45, 36 to 45 இருக்கு, 46 50 இருக்கு. 36ல இருந்து 45 வயசு வரைக்கும். 36 to 45 வந்து 25 lakhs. குரூப் 1க்கு சார். குரூப் 2க்கு வந்து 20 lakhs சார். 46ல இருந்து 50 வயசு வரைக்கும் குரூப் 1ல வந்து 30 lakhs சார். குரூப் 2ல வந்து 10 lakhs கொடுக்கலாம் சார். குரூப் 1 எவ்வளவு? 46 to 50. 40 குரூப் 1க்கு 30 lakhs 13 லட்சம் சார். வெரி குட்.
குரூப் 2க்கு வந்து 10 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் சார். அடுத்தது வெரி குட். நான் ஸ்பெஷல் நான் மெடிக்கல் வாங்க, அடுத்த லைன் வாங்க. நான் மெடிக்கல் சார். எல்லாமே நான் மெடிக்கல் தான். ஸ்பெஷல் நான் மெடிக்கலுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி சொன்னது நான் மெடிக்கல் தான் சார் சொன்னா. அது கரெக்ட் தான் சார். அண்ட் ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ஸ்னு ஒரு லைன் இருக்கு. அடுத்த 2 பாக்ஸ் முன்ன 2 ரோ இருக்கு. அதான் நான் சொன்னேன் எல்லாம் சார். 18ல இருந்து 35 வயசு வரைக்கும்னா ஒரு 12 lakhs சார். குரூப் 1 சார். தப்பு தப்பு. வேற இப்ப நான் எப்படி சொல்றது, எல்லாரும் இப்ப சோமநாதன் சார் ஃபுல்லா தெரியுமா? சோமநாதன் சார் ஃபுல்லா தெரியுமா? சார் ஓரளவு சொல்லிடுறேன் சார். அப்ப ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சார் இந்த கேட்டகரி 1ல நான் மெடிக்கல் 18 to 35 இயர்ஸ்ல கிரேட் 1க்கு 12 lakhs, கிரேட் 2க்கு 8 lakhs, ப்ரிப்பேர்ட் மெடிக்கல்ஸ்ல வந்து 8 lakhs, அதுல வந்து 5 lakhs, ஸ்பெஷல் என்எம்எஸ் வந்து 5 lakhs and 3 lakhs சார். இதுல இல்லையே, நீங்க கரெக்டா சொல்லலையே. நீங்க வந்து ஸ்பெஷல் என்எம்எஸ் முதல்ல எது சொல்லுங்க. ப்ரிஃபர்டு, ஸ்பெஷல், மேஜர் ஸ்டூடெண்ட் 3 இருக்கு. ஏஜ் வைஸ் சொல்லுங்க நீங்க. சார் ஏஜ் 18 to 35ல ப்ரிஃபர்ட் மெடிக்கல்ஸ்க்கு வந்து ஜெனரல் மெடிக்கல்ஸ்க்கு 12 lakhs கொடுத்துருங்க சார். ஜெனரல் மெடிக்கல் நான் ஃபில் அப் பண்ணிட்டேனே சார். நீங்க ஏன் சொல்லணும்? நான் தான் மேல போட்டேனே. ப்ரிஃபர்ட் மெடிக்கல்ஸ்க்கு நீங்க பிளாங்கா இருந்தது ஃபில் அப் பண்ணா போறோம் சார். நான் தான் மேல போட்டதை நீங்க சொல்ல வேண்டாம். கரெக்ட். அவர் சார் சொல்லாரு, ஆனா ஃபுல்லா சொல்லல முருகன் சாரு. நான் என்ன பண்றது? மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 lakhs கொடுக்கலாம் சார். அது சார் ஒவ்வொரு லைனா வரணும் சார். அது எப்படி? சாரி சார், தெரியல சார் எனக்கு. See, you have made a good attempt, but I want you to fill in because இதெல்லாம் நம்ம கரைச்சு குடிச்சிருக்கோம் நம்ம. கண்டிப்பா சார். நான் வந்து உங்களை கிளாஸ் எடுக்கணும்னு யாரும் எடுக்கல. என்ன எடுக்க வச்சுட்டீங்க? பட்டுக்கோட்டை சொல்ல முடியுமா? கரெக்டா 3த்தையும் சொல்லணும். எல்லாம் பாத்துட்டீங்களா சர்க்குலரா? சார் பாண்டியன் முருகன் பேசுறேன் சார். ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் ஸ்பெஷல் ரிப்போர்ட்னா குரூப் 1 2க்கும் 50 lakhs வந்து 1 crore வரைக்கும் கொடுக்கலாம் சார். இல்ல ராங் சார். ராங். யாருமே சரியான ஆன்சர் சொல்லல சார். சொல்லுங்க சார். Ashok ji, you want to say? One second. Ashok ji has raised. Please hold on. Ashok ji, you want to answer? Yes, sir. Please answer. Please fill in the blanks. 1835, 50 and 30 lakhs. Okay. Age 36, 45, 25, 20. 46 to 50 comes 1310. Next line, special non-medical. Special non-medical comes 30 and 25. And second is 2015. Third age between 40, last one 10 and 8. Okay, what about major students? Major students 25, 20 and 25, 30. 30 I didn't ask, no. It is only without video medical. Major students 80, 30, 25, 20 and 30 without any medical or absolutely. Ashok ji has done a wonderful job. Congratulations. But the correct answer I will show you later. This is the answer. Yes sir, okay. Good. நண்பர்களே பார்த்தவங்க, அசோக் ஜி கரெக்டா சொல்லிட்டார். He is from Bangalore. Only thing is for him language problem. Yes so sir. Talk only I am enjoying Hindi. For me, I will talk only English and Tamil, unfortunately. Congratulations, 20 marks, sir. Well done. Thank you, sir. நண்பர்களே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த மாதிரி எனக்கு கரெக்டா சொல்லணும் சார். ரைட்டா? இப்போ கேஸ் ஸ்டடி. அகைன் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன் ப்ளீஸ். எப்போதும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டா உடனே முடிச்சுட்டா கடியை எடுத்துடணும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, டிஸ்டர்பிங்கா இருக்கு. இப்போ ஒரு நியூ ப்ரொபோசல் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. பழைய பாலிசிஸ் டீடைல்ஸ் போட்டுட்டேன். ஆஸ் அன் என்பி அண்டர் ரைட்டர் நீங்க இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? வாட் இஸ் த எஸ்யூசி அப்படிங்கிறது கேள்வி. காமா படிச்சது கரெக்டா ஆன்சர் பண்ணணும். குயிக்கா பண்ணணும், நமக்கு டைம் கிடையாது. சேகர் சார் ஃபுல்லா கரெக்டா சொல்லுவீங்களா? படிச்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா கேள்விய?
இன்னும் படிக்கல சார், இன்னும் படிக்கல. கேளு. அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது நீங்க. எனக்கு எப்படி தெரியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா? படிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் லோவர் கன் பண்ணிட்டேன். லோவர் ஹேண்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன ப்ரொபோசல்ங்கிறது மேல போட்டுட்டேன். எங்க வேலை பார்க்கறாரு, என்ன ஏஜ், என்ன சம்பளம், டேட் ஆஃப் ஜாயினிங், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் போட்டுட்டேன். எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ், டேட்டா கமென்ஸ்மெண்ட்டும் போட்டுட்டேன். விக்னேஷ் சார், நீங்க வீடியோல வரலன்னா ஐ வில் நாட் அலோவ் யூ டு ஆன்சர் சார், ப்ளீஸ். சாரி. ஆஸ் பர் அவர் ப்ரோட்டோகால் we are not allowing anybody who is coming without video. தங்கவேல் சார் சொல்ல முடியுமா? ஆர் யூ கான்ஃபிடென்ட்? சார் நான் சொல்றேன் சார். சரி, ஒரு நிமிஷம் தங்கவேல் சார் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் எனக்கு. ஓகேங்க சார். சார் இப்போ 2025 ஜனவரியில பாலிசி எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ப்ரோபோஸ் பண்றாங்க சார். நீங்கல்ல எஸ்யூசி ஃபிகர் சொல்லுங்க. ஐ வாண்ட் ஒன்லி எஸ்யூசி ஃபிகர். ஓகே ஓகே ஓகேங்க சார். எஸ்யூசி ஃபிகர் சொன்னால் போதுமானது. அப்பதான் எனக்கு அதை வச்சு எனக்கு புரிஞ்சுட்டு நீங்க கொஸ்டினை புரிஞ்சுட்டீங்களான்னு. ஓகே சார். 950 இப்போ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எஸ்யூசி மட்டும் தான் வேணும் இல்லைங்களா சார்? எஸ்யூசி சொன்னா தெரியும் எனக்கு, வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் ஆகும். வேண்டாம். ஓ சரி சரி சரி. புரிஞ்சுட்டா போதுமே. உங்களுக்கு எஸ்யூசி ஒரு ப்ராஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தா எஸ்யூசி உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்குமே. நீங்க அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் விட ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஃபிகர் சொல்லுங்க. ஓகே ஓகேங்க சார். எஸ்யூசி 10 lakhs ஒரு அதான் நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். சாரி சார், நான் பின்னாடி வர்றேங்க சார். சரி, பின்னாடி வரதுன்னு வெயிட் பண்ணுவேன்னா தெரியல. அங்குராஜ் சார் சொல்லுங்களா? சார் 39 lakhs. ராங். அசோகன் சார்? சார் 18,000 சார். 18 lakhs. 18 lakhs சார். 18 lakhs. நோ 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 நோ. ஓகே ரைட். டைம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரே கேள்வியில we can't be spending this much time. சார் சொல்ல முடியுமா? 11.25 லட்சம் சார். இல்ல 21.25. சரி, இப்ப நான் சொல்லிடுறேன். அட்டெம்ப்ட் பண்ணீங்க பட் சொல்லல. ரைட்டா? உங்களுக்கு தேவை டைமும் இருக்கு, ஆன்சரும் முடிச்சாலும் எல்லா கேள்வியும் நம்ம 5 கேள்வி இருக்கு. இது வந்து ஜீவன் உத்சவ் பிளான் 10 லட்சம் ரூபா, டேர்ம் ரைடர் 10 லட்சம் கொடுத்துருக்கேன், நிவேஷ் பிளஸ் 12 லட்சம் சிங்கிள் பிரீமியம் ஸ்டாண்ட் அலோன். அதை எடுத்துக்க கூடாது. கரெக்டா? சிங்கிள் பிரீமியம் தனியா வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து 2021 எஸ்யூசில வராது. 860 2022 அதுவும் எஸ்யூசில வராது. கரெக்டா? 921 25 20 23ல ஆரம்பிச்சிருக்காரு, எஸ்யூசில வரும். 871 5 அதுவும் எஸ்யூசில வரும். 948 2016 3rd May 2020 வராது. 915 ஜீவன் ஆனந்த் 3/4 2020 வராது. ஆனால் ரிவைவ் பண்ணிருக்கார் 6/4 2023ல. ஒத்துக்கிறீங்களா? கரெக்டா? கரண்ட் ப்ரொபோசல் கீழே போட்டிருக்கேன். இப்போ ஆன்சர் நிவேஷ் பிளஸ் எனிவே ஸ்டாண்ட் அலோன். கரெக்டா? கரெக்ட் சார். இப்ப பாருங்க ஆன்சரை. சத்தம் போடாதீங்கம்மா ப்ளீஸ். மியூட் பண்ணிக்கோங்க. 36,25,000 is the right answer. நான் எப்படி போட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஓகே சார். ஓகே ஓகே. தப்புனா நீங்க சொல்லுங்களாம். கரெக்டா? கொஞ்சம் ஸ்லோ பண்றேன். நிவேஷ் பிளஸ் விட்டுருங்க. இங்க வந்து நிவேஷ் பிளஸ் எடுத்துக்க கூடாது. அது 3 லட்சம் தான் எஸ்யூசி. ஆமா. இங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியது ஜீவன் ஆனந்த் 5 லட்சம் இல்லையா? 4 லட்சங்கிறது 5 லட்சம் ஆயிரும். 1.25 டைம்ஸ். கரெக்ட்? நான் இதை வந்து உங்களுக்கு பிபிடி அனுப்புறேன் எல்லாருக்கும், பாருங்க. இதை ஒரு தடவை பாருங்க, யூடியூப் போட்டாலும் தெரியும். ரைட்டா? அடுத்த கேள்வி போலாமா? யாருக்கும் மதிப்பெண் கிடையாது சார் இதுக்கு, லீ குரூப்புக்கு தான். ஓகே ஓகே சார். ரைட். அடுத்த கேள்வி.
புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ரொம்ப புட்சாலியா இருப்பார் போல இருக்கு. இப்போ இந்த பிளாங்கான காலத்தை ஃபில்அப் பண்ணணும். இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் ஜீவன் அமர். வெரி சிம்பிளான கொஸ்டின் இது. 15 வருஷம் 20 வருஷம் போட்டிருக்கேன். யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றா? 2 டேர்ம் போட்டிருக்கேன். 2 காலமும் ஃபில்அப் பண்ணணும். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு 1 கோடி, இன்னொன்னு 2 கோடி. சம் அஷ்யூர்டு இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டு அந்தந்த வருஷத்துல எவ்வளவு கிடைக்குங்கிறத சொல்லணும். தங்கவேல் சார் சொல்றீங்களா? சொல்றேங்க சார். 50 இயர் வீடியோல வாங்கல ப்ளீஸ் சார். 50 இயர் 1 crore சார். 60 இயர் வந்து 1.10. அந்த பக்கத்துல வந்து இல்ல ஃபர்ஸ்ட் 15 இயர் முடிச்சிருங்க. முடிஞ்சு போச்சா? 15 இயர் அவ்வளவுதானா? 15 இயர் அதான் சார். 5 and 6 வந்து 5 வந்து 50 இயர் வந்து 1 crore சேம் 1 crore சார். 60 இயர் வந்து 1 கோடியே 10 லட்சம். சரி, அப்புறம் இங்க வந்து 16th இயர் ஒண்ணும் கிடையாதா 15 இயர் பாலிசில? இல்ல அது ஆமா 2.10 வருங்க சார். இல்ல நீங்க புரிஞ்சு ஃபர்ஸ்ட் 15 இயர் டேர்ம் முடிச்சிட்டீங்களா? அது 2 பாலிசி இருக்கு சார். முடிச்சிட்டேன் சார். அடுத்து வந்து பாலிசி டைம் 20 இயர்ஸ். இல்ல 10 வரலாம் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க நண்பர்களே தயவுசெய்து சவுண்ட் வர அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐ எம் டெல்லிங் யூ இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் அண்ட் இட் வில் பி அப்லோடட் இன் யூடியூப். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தி செஷன். ஹி இஸ் ஆன்சரிங். 15 இயர்ஸ் வந்து அந்த சரி முடிஞ்சு போச்சு. 15 இயர் சொல்லிட்டீங்க நீங்க. 20 இயருக்கு சொல்லுங்க அப்ப. சொல்லிட்டேன் ஆமா. 60 இயர் வந்து 2.2 சார். 2.2 crore. எல்லா காலமும் ஃபில் அப் பண்ணனும். 2.2 2.4 2.6 2.8 கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. क्वेश्चन आंसर கிளாஸ் 10 வரல ஆகும் சார். ஏன் தெரியுதா அப்போ? தங்கவேல் சார் சொல்லுங்க. எஸ் சார். சார் 20 இயர் டேர்முக்கு வந்து 60 இயர் வந்து 2.2 சார். 2.2 சொல்லுங்க. இயர்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம அமௌண்ட் சொல்லுங்க நீங்க. 2.2 2.4 2.6 2.8 3 crore 3.2 3.4 3.6 3.8 4 crore சார் ஃபைனலி. அப்புறம் 4.2 4.4 4.6 இல்ல அவுட் தப்பு. நீங்க கரெக்ட்டா வந்தீங்க ஆனா தப்பா சொல்லிட்டீங்க. சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சம் அஷ்யூர்ட் கிடைக்காது சார். அதுக்கு மேல இயர்ஸ் 10% மேக்ஸிமம் இது வந்துட்டு டபுள் ஆகிற வரைக்கும் சார். டபுள் ஆஃப் சம் அஷ்யூர்ட். அது வரைக்கும் இதுல வந்து 15 இயர்ஸ்ல வந்துட்டு 6 இயர்ஸ்ல ஆரம்பிக்கும் சார். 15 இயர்ஸ்ல டபுள் ஆயிடும். அது இயர்ஸ்ல வந்துட்டு சார் 6 இயர்ல ஆரம்பிக்கும். இதுல டபுள் ஆயிடும் சார். 15 இயர்ஸ்ல டபுள் ஆயிடும். வெல் டன் வெல் டன். 100%. 4 crore முட்டி மோதின்னு அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் எப்ப இறந்து போனாலும் 4 crore தான். So when the twice the sum assured hit ஆற வரைக்கும் தான் கொடுப்பாங்க. when they opt for increasing sum assured. இங்க 15 இயர்ஸ்ல பிரச்சனை இல்லை, அதோட முடிஞ்சு போயிருது. 20 இயர்ஸ்ல வர்றப்போ 4 crores அப்புறம் 4.2 4.4 அப்படிலாம் வராது. புரிஞ்சுதா? ஸோ 2 பேரும் குட் அட்டெம்ப்ட் பண்ணதுனால இது எத்தனை மார்க் போட்டிருக்கேன் இந்த கேள்விக்கு? 15 மார்க் போட்டிருக்கேன். 7.5 மார்க் சிவகுமார் சாருக்கு, 7.5 மார்க் தங்கவேல் சாருக்கு. கங்க்ராச்சுலேஷன், வெல்டன். அடுத்த கேள்வி போலாம் குயிக்கா. பாத்துட்டீங்களா? ஆன்சர் போட்டேனா? பாத்துட்டீங்களா? எஸ் சார். இப்ப பாருங்க, இந்த பாருங்க, இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா உங்களுக்கு தோணலாம். ஆனால்
கரெக்டா புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பீஸ் மீல்ல பேசினா நான் மார்க் கொடுக்க மாட்டேன். பீஸ் மீல்ல பேசினா நான் மார்க் கொடுக்க மாட்டேன். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன்னா அங்கெல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணணும்னு அர்த்தம். சில இடங்கள்ல சம்மர்ஷூட் கேள்வி கேட்டிருப்பேன், சில இடங்கள்ல பிபிடி கேள்வி கேட்டிருப்பேன், சில இடங்கள்ல சர்வைவல் பெனிஃபிட் கேள்வி கேட்டிருப்பேன், மெச்சூரிட்டி சம்மர்ஷூட் கேள்வி கேட்டிருப்பேன். 4 பிளான ஒரே இதுல கொண்டு வந்திருக்கேன். I am giving you 2 to 3 minutes max. எத்தனாவது கேள்வி இது? 21வது கேள்வி. இன்னும் 4 கேள்வி இருக்கு. பிளானை பத்தி புரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் தெரியும். பிளான் நம்பர் போட்டுட்டேன். எவ்வளவு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சொல்ல முடியும். சர்வைவல் பெனிஃபிட்டை போட்டுட்டேன். சம்மர்ஷூட்டை கண்டுபிடிக்கணும். ஃபுல்லா தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுவேன் சார் சொல்லுங்க. ஐ எம் கிவ் 1 மினிட் எடுத்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவசரமே இல்லை. இன்னும் 4 கேள்வி இருக்கு. முடிக்கணும் நம்ம. காந்திலா சார், ஐ எம் ஷூர் நீங்க மார்க் போட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் ஆஸ்க் அன்மியூட் கொடுக்குறேன். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, சரியா? யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்களோ அன்மியூட் கொடுக்குறேன். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் சொல்லுங்க. சார் நான் சொல்றேன் சார். யாரு சார் நான் சொல்றேன். இருங்க, ஒன் பை பாருங்க. கரெக்டா ஒவ்வொரு காலமா ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம் 7. இங்க வந்து பிபிடி என்கிற கேள்வி ஃபர்ஸ்ட். நீங்க என்ன பாருங்க, எல்லா ரோலையும் கேள்விகள் இருக்கு. சும்மா ஏதோ ஒரு பாக்ஸை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. ஆமா பார்த்துட்டேன் சார். சார் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சேகர் பேசுறேன். வாய்ஸ் சரியில்லை சார், பிரேக் ஆகுது. இப்படி எனக்கு வந்து கரெக்டா ஆன்சர் தெரிய வேண்டாம், பேசணும்ல நீங்க. சோமநாத் சார் தெரியுமா? ஹலோ சார். ஹலோ. உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியே இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்ப தெரியுமா சேகர்? நான் சொல்றேன் சார். வாய்ஸ் கேக்குதா சார்? கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. கேக்குதாங்க சார்? கேக்குது, ப்ளீஸ். பிபிடி இல்ல சார், உங்க நெட்டே சரியில்லை சார். 16 வருஷம் சார். சரி. இல்ல சார், என்ன சம்மர்ஷூட் 10 லட்சம். சம்மர்ஷூட் 3வது கேள்வியே கேட்கலையே. 2 லேக் 3வது காலத்துல கேட்டிருக்கீங்க சார். சார் உங்க பேண்ட்வித் சரியில்லை சார், வாய்ஸ் கேட்கல. 720. No. You are not answering properly. வேற யாராவது ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் உங்க பேண்ட் நெட்வொர்க் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க சார். இப்படி இருந்தா இப்படி பேசினா எனக்கு யாருக்குமே கேட்க மாட்டேங்குதே. கேட்டா தானே நான் சொல்ல முடியும். ஆன்சர் காமிச்சிடலாமா? அதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டேபிள போட்டேன். பகுதி ஆன்சர் சொல்லலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஃபுல்லா நீங்க வந்து நான் தான் டைம் தான் தரேன்னு சொல்றேன். நீங்க வந்து
சத்தம் வராம பாத்துக்கோங்க. யாருக்கும் அன்மியூட் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். உங்க வீட்டுல தான் எங்கேயோ சத்தம் வருது. குயிக்கா சொல்லணும். நான் இப்ப காமிச்சிடுறேன் ஆன்சர். ஆன்சர் இது கடைசியில் காமிப்பேன் இந்த கேள்விக்கு. நோட் பண்ணிக்கோங்க சார். அடுத்த கேள்வி பாருங்க. நான் இன்டென்ஷன்லாம் தான் அப்படி போட்டிருக்கேன். கடைசி ஸ்லைடை போட்டிருக்கேன். அது அப்புறம் காமிக்கிறேன். 749. இப்போ 2 காலத்துக்கு ஃபில்அப் பண்ணணும். ஒரு பக்கம் பாலிசி இயர், ஒரு பக்கம் கேரண்டீட் அடிஷன் பெர்சன்டேஜ். நிவேஷ் பிளஸ் இந்த கேள்விக்கு 20 மார்க். நிவேஷ் பிளஸ் பிளானு கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணா உங்களுக்கு தெரியும். கேரண்டீட் அடிஷன் கொடுப்பாங்கிறது தெரியும். கரெக்ட். தங்கவேல் சார் சொல்றீங்களா? ஃபுல்லா சொல்லணும். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் காலம் ஃபில்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 25 வருஷத்துக்கு கேரண்டி அடிஷன் எவ்வளவு? 7% சார். அடுத்தது அடுத்து வந்து 15 சார், 15 இயர்ஸ். அடுத்து வந்து 20 இயர்ஸுங்க சார். அடுத்து வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து 3%, 6 இயருக்கு வந்து 2%. கரெக்டா பார்த்துடலாமா? வேற யாரும் சொல்லலை, அதனால ஆன்சர் காமிக்க போறேன். சொன்னது தப்பு. ஆனா நீங்க ஃபுல்லா ஆன்சர் கரெக்டா 3%லேருந்து ஆரம்பிக்கும், 2%லேருந்து ஆரம்பிக்காது. ஓகே, சாரி சாரி சார். சாரி, தப்பு தான். சாரி, கரெக்டா சொல்லலையே. மைனஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு 10 மார்க் மைனஸ் பண்ணிட்டேங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அதனால தான் சொல்றேன், எனக்கு ஃபுல் மதிப்பு ஃபுல்லா எனக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படிதான் நான் எதிர்பார்க்கறேன். இல்ல, நோட் பண்ணும்போது ஒன்னு மைனஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டேங்க சார். அங்கேயே அடி வாங்கிடுறது. ஏன்னா 3 4 5 6 7 அதான் சார். நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு ஆமா லைட்டா டெஸ்ட் பண்ணி போட்டுருங்க. நீங்க சொல்லிருவீங்க, எனக்கு தெரியும். ஆமா, டெஸ்ட் பண்ணிருக்கீங்க லைட்டா. ஓகே, அடுத்த கேள்வி போலாம். இவரு 10 மார்க் சார். ஓகே. எல்லா யூலிப்லாம் விற்கிறோம். இப்போ 2 ஃபண்டை தான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு இடத்துல என்ன ஃபண்டுன்னு கேட்குறேன், இன்னொரு இடத்துல growth ஃபண்டுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன அப்ஜெக்டிவ்னு கேட்குறேன். எனக்கு ஓரளவுக்கு சொன்னால் கூட போகிறோம். ஆனால் ஃபண்டு டைப் தப்பாக சொல்லக்கூடாது. இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் சொல்லணும். நான் அதுக்கு தான் எல்லா கொஸ்டின்லாம் படிங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தானே ஆன்சர் இது போட்டேன். இது எத்தனாவது கேள்வி? இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. குயிக்காக சொல்லுங்க, முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு 9:40 ஆகும். பரவாயில்ல, என்னோட செஷன் தானே. யார் என்ன கேட்க போறா? என்ன இருக்கிறவங்க இருக்கிறோம் சார் சொல்லலாம். இந்த பாருங்க, திரும்பியும் சொல்றேன், ஃபுல்லா சொன்னாதான் மார்க் கொடுப்பேன். சும்மா ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணா நான் கொடுக்க மாட்டேன். சோமநாதன் சார் சொல்லுவீங்களா ஃபுல்லா? சார் தங்கவேல் சார் சொல்லுவீங்களா சோமநாதன் சார்? சார் பேலன்ஸ் ஃபண்ட் சார். அது சரி, தப்பு. ஓகே, ஃபண்ட் டைப் வந்து பேலன்ஸ் ஃபண்ட் சார். சரி, ஒரு நிமிஷம் இருங்க தங்கவேல் சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபண்ட் டைப் பேலன்ஸ் ஃபண்ட். சரி, இங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லிஸ்டட் ஷேர்ஸ்ல வந்து உங்களுக்கு 30% வரும் சார். இங்க 30%, அங்க 30% வரும் சார். ஓகே, அடுத்தது அப்ஜெக்டிவ் என்ன growth ஃபண்ட்ல?
growth fund objective. சரி தங்கவேல் சார் சொல்லுங்க சார். அவர் சொன்னது கரெக்டா? சார் ஃபண்ட் டைப் இல்ல சார், ஃபண்ட் டைப் வந்து பாண்ட் டைப் சார். அவர் என்ன சொன்னாரு? அவர் பேலன்ஸ் சொன்னாரா? ஆமாங்க சார். இது லோ ரிஸ்க் தாங்க சார், அதனால பாண்ட் ஃபண்டு. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார் பாண்ட் ஃபண்டு சார். ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் ஃபண்டு. growth ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60 to 80 சார், 80%. அப்ஜெக்டிவ் வந்து ஹை ரிஸ்க் ஃபார் யங் பீப்புள்ஸ்க்கு நல்ல இன்கம் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குங்க சார், அது அப்ஜெக்டிவ். அசோகன் சார் சொல்றீங்களா? அசோகன் சார் சொல்லுங்க சார். பேலன்ஸ் ஃபண்ட் சார். அடுத்தது ஃபண்ட் வந்து பேலன்ஸ் ஃபண்ட் சார். அடுத்த லைன் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப் லிக்விடிட்டி. இதுல வந்து 30 25 சார். அப்ஜெக்டிவ் என்ன? ஹை ரிஸ்க். ஓகே. அனந்தகிருஷ்ணன் சார் சொல்றீங்களா? அனந்தகிருஷ்ணன் சார். சார் செக்யூர் ஃபண்ட் சார் அது. சூப்பர், வெரி குட். அடுத்தது அதெல்லாம் சார் 45 85 செக்யூர்லாம் போட முடியும் சார். அடுத்தது அடுத்த காரியமும் பண்ணணும். அப்படின்னா தான் ஃபுல் மார்க் கொடுக்கணும். எனக்கு ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். ரெண்டாவது லைன் மேல பாருங்க. 40ல இருந்து 75 வரும் சார் growth ஃபண்டுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் 75 75 அல்லது 85க்குள்ள இருக்கும். இப்படி சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். அப்ஜெக்டிவ் வந்து ஹை ரிஸ்க் சார். அது ஓகே. இங்க மெயினோட என்னோட எதிர்பார்ப்பே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். 40 80 இருக்கும் சார். அப்படிதான் இருக்கும். அப்படிதான் ஏன்னா இது வந்து கம்மியா இருக்கும் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ யூ ஹவ் மேட் எ குட் அட்டெம்ப்ட். சரியா? செக்யூர்டு ஃபண்டுன்னு யாருமே சொல்லலை, இவர் தான் சொன்னாரு. இவருமே கரெக்டா சொல்லல. ஆனா 10 மார்க் மொத்தம் இவருக்கு வழங்கப்படும். அனந்தகிருஷ்ணன் சாருக்கு வெல்டன் சார், கங்க்ராச்சுலேஷன். புல் மதிப்பெண்ணால வழங்க முடியல. ஏனென்றால் நீங்க வந்து கரெக்டா 40ல இருந்து 80க்குள்ள இருக்குன்னு நீங்க அப்புறம் 75 சொன்னீங்க. கரெக்டா? 10 மதிப்பெண்கள். இதுக்கு 20 மார்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 20 மார்க் தானே இருக்கு? ஆமா சார். ஆமா சார். 20 மார்க்ஸ் இல்ல சார், 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். 10 கொடுத்துருக்கேன். ஆமா சார். 10 மார்க்கா கொடுத்துருக்கேன். ஆமா சார், 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். சரி, அப்ப அவருக்கு 5 மார்க் கொடுத்துடலாம் அனந்தகிருஷ்ணன் சாருக்கு. அடுத்த கேள்வி போலாம். இன்னும் ஒரே கேள்விதான், இது முடிச்சு இன்னும் ஒரு கேள்விதான் இருக்கு. மார்க் போட்டுருக்கீங்களா? இருக்கு, நான் கடைசியில் இன்னும் என்ன பிளான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்க கான்பிடண்டா இருந்தா சொல்லுங்க, அப்புறம் நான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். சொல்லலாமாங்க சார்? யாரு வேற யாரும் சொல்ல போறீங்களா? ரிப்பீட்டடா ஒருத்தருக்கே வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னா அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலன்னா நான் என்ன பண்றது? ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் நான் வாய்ப்பு கொடுக்க முடியும். சொல்லுங்க சார். தங்கவேல் சார். சார் இது ஜீவன் சாந்தி. சரி, டூரிங் டெஃபர்மெண்ட் பீரியட் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா ஏதோ ஒரு லைஃப் வந்து இருக்காங்க இல்லைங்களாங்க சார்? சரி. அதனால செகண்ட் லைஃப் இருக்க வரைக்கும் அவருக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் 105% சார். இல்லைன்னா செகண்ட் லைஃப் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. செகண்ட் லைஃபுக்கு பென்ஷன் கண்டினியூ ஆகும். கரெக்டா? ஆமா ஆமா, அவரோட லைஃப் வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க சார். அவரு செகண்ட் லைஃபும் இறந்துட்டாரு. இது சூப்பரா சொன்னீங்க. இதுதான். இது எத்தனை மார்க் போட்டிருக்கேன்? இதுக்கு 10 மார்க் சார். 10 மார்க் கூட வழங்கப்படும் தங்கவேல் சாருக்கு. கங்க்ராச்சுலேஷன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி கொஸ்டின் யார் சொல்றீங்க பார்க்கலாம். 857. You know there 10 options available to reason annuity. Please option. Yes. இதுல நம்ம என்ன சார் இந்த ஆப்ஷன்லாம் விற்கிறோம், ஏன் சார் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற வேலையே இல்லையா? இங்க வந்து நம்ம என்ன விற்கிறோங்கிறது இல்லை, எல்லா ஆப்ஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். என்ன பிளான் இது? ஜீவன் அக்ஷய் சார். சரி, ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேர் சொல்லுங்க. வேற யாராவது சொல்றீங்களா? தங்கவேல் சாரே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு.
நீங்கெல்லாம் தெரியாதா உங்களுக்குலாம்? சார் ஐ ஆப்ஷன் சார் சொல்றீங்களா? ஐ ஆப்ஷன் வந்து annuity ஃபார் லைஃப் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் பிரைஸ் வராது. annuity ஃபார் லைஃப் provision of 50% of the annuity spouse on the death of the annuitant சார். நீங்க ஏதோ படிச்சு பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல சார், இல்ல சார். நீங்க சொல்ற ஆன்சரை பார்த்தா பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. சோ அசோகன் சார் சொல்றீங்களா? சார் ஜீவன் சார் 2 சார். தப்பு. சார் ஜீவன் அக்ஷய் சார் இது. இல்ல தங்கவேல் சார் சொல்லுங்க. சார் நத்திங் பேயபிள் சார். டெத் பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது. ஒன்லி ஆனுவிட்டி மட்டும் தான் வாங்குவாங்க சார். தப்பு. இல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலையே, கரெக்டான ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலையே. ஐ ஆப்ஷன் என்னது சார்? ஒன்லி ஆனுவிட்டி மட்டும் தாங்க சார். நோ டெத் பெனிஃபிட். இல்ல நான் எதிர்பார்த்த ஆன்சர் வரல. காமிச்சறேன் நானே. சார் இன்க்ரீசிங் ஜாயின் லைஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லல. அவர் வந்து 50% சொன்னாரு. தப்பு. சோமநாதன் சார் சொன்னது ஜாயின் லைஃப். இது ஆன்சர் போட்டேன் பாத்தீங்க இல்லையா? புரிஞ்சுடுதா? நத்திங் இஸ் பேயபிள். நத்திங் இஸ் பேயபிள் பட் ஜாயின் லைஃப் இன்னொருத்தருக்கு 100% கிடைக்குங்கிறது சொல்லலையே. சாரி சார். அவர் 50% சொன்னாரு. ஜாயின் லைஃப் சொல்லிட்டாரு. ஆனா 50% சொல்லிட்டாரு. எவ்வளவு தப்பு இருக்கு அவ்வளவு குறைச்சுக்குங்க சார். அந்த கேள்விக்கு ஆன்சர் பாத்துட்டீங்களா? ஓகேங்க சார். சார் ஒரு பெர்சன்டேஜ், ஒரு பிளானுக்கு பெர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு. இது வந்து பீமா ரத்னா கரெக்டா? இப்பதான் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். தனி கிளாஸ் எடுத்தோம் பீமா ரத்னா. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 25%, 20%, 50%. இப்ப இதுல வந்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்? 12,60,000 டிவைடட் பை 0.45 போட்டு பாருங்க. இல்லாட்டா என்ன பண்ணணும்? பெர்சன்டேஜ் தெரிஞ்சா டிவைடட் பை அந்த பெர்சன்டேஜ் போட்டு இன்டூ 100 போட்டா சம்மர்ஷன் வந்துடும் சார். அடுத்த பிளான் என்ன சார்? பீமா ஸ்ரீ தானே சார்? அது 45% தானே சார்? உங்களுக்கு சொல்லி தரேனா? 12,60,000 டிவைடட் பை 45 இன்டூ 100 போடுங்க. போட்டு பாருங்க, இது வந்துடும். இல்லாட்டா 0.45 போட்டாலே வந்துடும் டிவைடட் பை. அதே மாதிரி 7,20,000. நாங்கள் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சர்வைவல் பெனிஃபிட்டை வச்சுட்டு பெர்சன்டேஜ் தெரிஞ்சதுன்னா டிவைடட் பை பெர்சன்டேஜ் இன்டூ 100 போட்டா வந்துடும். ஒன்னும் இல்லாட்டா டிவைடட் பை 0.45 இல்ல 0.25 என்ன பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா வந்துடும். அங்க வந்து சம்மர்ஷூரை போட்டுடலாம். பிபிடி உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை. பிளானுக்கு உண்டானது. கரெக்டா? ரைட், குட். ஆல்மோஸ்ட் நீ கொஞ்சம் லேட் ஆயிடுது. எனிவே ஐ வில் ஸ்டாப் ஷேர் நவ். நான் வந்து எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுக்குறேன். நீங்களே அட்மிட் பண்ணிக்கலாம். காந்திலால் சார் எஸ் சார். மார்க்கை சம்மரைஸ் பண்ணுங்க, போட்டுக்கோங்க. இவங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு வரேன். 5 மினிட்ஸ் தான். ரைட் சார். 5 மினிட்ஸ் தான். அவர் கரெக்டா நீங்க சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கும் எந்த குத்தமும் சொல்லக்கூடாது. கரெக்டா டோட்டல் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ரேங்கிங் போட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 எல்லாரோட மார்க்கும் அனௌன்ஸ் பண்ணுங்க. நான் சொன்னப்புறம் நீங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நீங்களே சொன்னா போறோம். இன்னைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பேசலாம். எப்படி இருந்தது, என்ன நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. Then we will close the session after announcing the marks. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். 9:35 ஆகுது. 9:45க்கு முடிச்சிடலாம். 1 by 1 சொல்லுங்க சார். நீங்களே ஒவ்வொருத்தரா பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் இன்னைக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மிகவும் அருமை சார். ஆனா நாங்க ப்ரிப்பேரா வரலன்றது தான் இதுல இருந்து தெரியுது. இல்லைன்னா நாங்க நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். பொறுமையும் இல்லாம நாங்க தப்பா சொல்லியிருக்கோம். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கொஸ்டினை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சார். அதுதான் இந்த ஒரு இதுல சொல்லிக்க விரும்புகிறேன். இருந்தாலும் நீங்க இன்னொரு கிளாஸ் இது மாதிரி கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் எடுக்கணும்னு நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம் சார். தேங்க்யூ சார். ரைட், சொல்லுங்க சார். சங்கர் சுப்பிரமணியம் சார். சார் உண்மையிலே குருநாதர் தான் சார். நாங்க ஸ்டில் வி ஆர் லேர்னிங் தான். என்ன செஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா எங்கேயாவது ஒரு ஓட்ட இருக்கோம். கரெக்ட் சார். நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேங்கிறது தான் ரிசல்ட். தேங்க்யூ சார். அசோகன் சார். சார் வணக்கம். சார் பாதி நான் வந்து ஒரு 13 இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றதுக்கு கூட்டான வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அட்டன் பண்ண முடியல ஃபுல்லா.
இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது மார்க்குங்கிறது எனக்கு இதே இல்ல. நீங்க எடுக்கக்கூடிய கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸ் வந்து மறுபடியும் மீண்டும் வந்து நம்ம ரிவைவ் பண்ணதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இப்ப எங்கெங்கெல்லாம் நாம் வந்து குறையா இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு அதை வந்து நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, அதாவது தான் நான் வந்து இன்டெப்தா எல்லா பிளானும் நம்ம படிக்கணும். சர்க்குலர் வந்து சர்க்குலர் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சர்க்குலர் வந்து இன்னைக்கு கூட எல்ஐசியில் சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. நம்மளோட சர்க்குலர்லாம் பார்ட்டிஸுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. தேர்ட் பார்ட்டி நமக்கு இருக்குங்கிறது வேற. ஒரு அனுப்பிச்சிருந்தேன் குரூப்ல பார்த்துருப்பீங்க. தயவு செய்து உங்க இதுலயோ அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிலாம் பண்ணிடாதீங்க. அது வந்து வயலேஷன். நம்மளோட ஏஜென்சியை சஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இந்த ஃபோரமில் நான் அதை பேசக்கூடாது. பட் வந்து நம்ம வார்ன் பண்றேன். நம்ம சர்க்குலர் நம்ம வச்சுக்கணும். பார்ட்டி கேட்டாங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் பேம்ப்லெட் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு, அவங்க பார்த்துக்கட்டும். சர்க்குலர் cannot be shared to parties, third parties. Third partyனா it can be a policy holder, it can be a prospect, it can be anybody. அது எல்ஐசி வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. அது கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம குரூப் ஆளுங்க அதை அப்படி பண்ண வேண்டாம். யாரோ 5-6 பேர் பண்ணனால தான் அந்த மாதிரி சர்க்குலர் விட்டுருக்காங்க. இல்லடா விடுவாங்களா? கரெக்ட் சார். இல்ல சார், நான் எல்ஐசி போட்டிருப்பாங்க சர்க்குலர்ல கீழே டிஸ்க்ளைமர் பார்த்திருப்பீங்க. நம்ம குரூப்புக்கு அனுப்புறோம். சில குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல பெரிய பெரிய சர்க்குலரே போடக்கூடாதுங்கிறாங்க. போட்டா டிலீட் பண்றாங்க சில வாட்ஸ்அப் குரூப்ல. அதுலயும் நான் மெம்பரா இருக்கேன். அதனால நீ நம்ம குரூப்ல கூட சர்க்குலரை வந்து யாரும் கேட்டா தனியா அனுப்புங்க, குரூப்ல போடாதீங்க. இந்த மிச்சமாய் சர்வீஸ் ரிலேட்டட் வேணா போடலாம். ஏன்னா குரூப்ல சர்க்குலர் ஒன்ஸ் வெளியில வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பெஷலி அந்த பிளான் லான்ச் பண்ணி இந்த இதெல்லாம் வந்து சர்க்குலர் போடக்கூடாதுங்கிறாங்க. நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, படிங்க, அவ்வளவுதான். ரைட் சார், நம்ம இமெயில்ல வேணா அதை சேவ் பண்ணிட்டு நம்ம யூஸுக்கு வச்சுக்கலாம் சார். தயவு செய்து பார்ட்டிஸுக்கு எந்த சர்க்குலரும் ஷேர் பண்ணாதீங்க. சரியா? நீங்க பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, பேம்ப்லெட்ல இருந்து கட் பண்ணி கொடுங்க. இல்ல பேம்ப்லெட் எல்லாருக்கும் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் டொமைன்ல பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதானே? ரைட்டா? இந்த மாதிரி நிற்க பாலிசி டீடைல்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். அடுத்து ஜெயபிரகாஷ் சார், குயிக்கா சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வீடியோ போயிட்டா சார்? வணக்கம் அங்கராஜ். இல்லைங்க, அவர் முடிக்கலையே ஜெயபிரகாஷ் சார். வரேன் சார். சரி, அப்ப அடுத்தது ஆனா சொல்லுங்க. ஆனந்த கிருஷ்ணன் சொல்லுங்களா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க சார். ஒன் பை ஒன்னா சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். எல்லா பிளானையுமே கம்பைன் பண்ணி கொடுத்தீங்க. எங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. மணிபேக் சொன்னீங்க, இந்த யூலிப் பிளான் எல்லாமே ஒரு டச் பண்ணி மணிபேக்ல நான் சொன்ன ஃபார்முலா புரிஞ்சுட்டா உங்களுக்கு பெர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சா போறோம். டிவைடட் பை தட் பெர்சன்டேஜ் இன்டு 100 போட்டா வந்துரும். மேல உள்ள சம்மர்ஷூட் வந்துரும். டிவைடட் பை 0.45. இப்ப பீமா ஸ்ரீக்கு 0.45, பீமா ரத்னாக்கு 0.25 அப்படின்னு வருதா இல்லையா? அதை போட்டீங்கன்னா மேல உள்ள ஆன்சர் வந்துரும். பார்த்துலாம். அவ்வளவுதான். அதனால எல்லாமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். எங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டு மாதிரி ஆயிப்போச்சு. அந்த வந்து எல்லா பிளானுமே நான் கவர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியும். மேபி 1 or 2 பிளான்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணி ஒரு சார்ட்லயே நான் போட்டுட்டேன். அது வேற விஷயம். ரைட். அடுத்தது இந்த யூலிப்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சார் நம்ம ஏஜென்ட். அது ஒண்ணுதான் சார். ஆமா, அதான் ஒண்ணு. தேங்க்யூ சார். கரெக்ட். அடுத்தது அங்குராஜ் சார் சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் எல்லாம் வேண்டாம், நீங்க சொல்லுங்க சார். இந்த ரிவ்யூ கிளாஸ் சார் நாங்க அப்டேஷன் பண்றோம், அப்சர்வேஷன் பண்றோங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் சார். ரெண்டாவது தெரியாத கான்செப்ட் எல்லாம் இதுல தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். யூலிப்பை பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை என்னதான் சொன்னாலும் இப்படி கொஸ்டின் ஆன்சர்னா மைண்ட் செட் உடனே மாறுங்க சார். நல்ல தேங்க்ஸுங்க சார். உங்க ஐடியா வந்து தேங்க்யூ சார். பேசி முடிச்சவங்க புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். பேசி முடிச்சவங்க புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். அப்ப அங்குராஜ் சார், இவர் அங்குராஜ் சார் தான் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அசோக் ஜி, 1 செகண்ட். அங்குராஜ் சார் பேசுறீங்களா? அசோக் ஜி, ப்ளீஸ் டெல் மீ சார். அன்மியூட் யுவர் செல்ஃப். யூ கேன் அன்மியூட். வணக்கம் சார். வணக்கம். யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், நோ ப்ராப்ளம். It is very useful information. You have touched all the plans with some details, brainstorming things.
And lastly, you have taken the ellipse also. Almost all the plans you have covered. It is very useful. So, nalla vakkam. Good, good. He is attempting. This Somanathan sir is also in Bangalore. Yes, sir. Yes, sir. You நீங்க can see சொன்னீங்க the சார் number in group and you can touch base with him. I He want is also part of Somnath sir Bangalore. number. I want Somnath sir number. It is Yes, available sir. in our group. You can Yes. Let it. I will write it down. tell me the numbers, Somanathan sir. Yes, sir. 9448042536. Nine I'll double type four it and I'll share, sir. One more Nine time. double People, four. let him note down. 9448042536. Which area, sir, in Bangalore? I am in Bangalore, Indira Nagar, sir. Domlur, near Domlur, sir. St. Mark's Road branch. Thank you. Thank you. I am in Rajaji Nagar. Thank you. I will speak to you, sir, after meeting, sir. Are you coming to Chennai on 14th? Fourth. No, sir. So far, nothing. I'll try to come, sir. Thank you. Yeah. But in this business, there is no try. You have to come. Okay. Okay, sir. Okay, sir. Okay. அங்குராஜ் சார் எங்க போயிட்டீங்களா? ஏதோ பேசணும் நீங்களே. ஓகே. இப்போ நான் குரூப்ல போட முடியாது. இந்த சாட்டர்டே சண்டே 2 டிஃபரண்ட் செஷன் நடத்த போறேன். எகைன் உங்கள்ட்ட தான் பொறுப்பு கொடுக்க போறேன். இப்ப சொல்லிடுறேன், எனக்கு நாளைக்கு எனக்கு தனியா கூப்பிட்டு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை பேனல் டிஸ்கஷன். அகைன் ஐ எம் கம்மிங் டு யூ ஒன்லி. கொடுக்காதவங்க பேர் கொடுங்க. இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட், லெவல் சம் அஷ்யூர்ட், லிமிட்டட் பேமெண்ட், ரெகுலர் பேமெண்ட். 4 topics, 4 members needed. It is not a pattimandram. It is only a panel discussion like the way what we had about section 10(10)(d). Correct? Okay, sir. So, எனக்கு நாளைக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேர் சொல்லணும். When I am saying level sum assured, increasing sum assured, it is applicable for both Jeevan Amar and என்ன பிளானு? யுவாட்டம். இந்த 2 பத்தி உங்களோட கருத்துக்கள், எது நல்லது எது மேல என்ன, அப்படி கிடையாது. என்ன பலன்கள், இதனால என்ன நன்மைகள், எப்படி இருந்தா வாடிக்கையாளருக்கு இது எப்படி சிறந்தது, இது பட்டிமன்றம் கிடையாது. பேனல் டிஸ்கஷன். அப்புறம் ஆடியன்ஸ் கேட்பேன், அன்னைக்கு எப்படி செக்ஷன் 10(10)(d) பண்ணினோமோ அதே தான். 4 வேறு தான். ஒவ்வொருத்தருக்கும் 12 நிமிஷம் வழங்கப்படும் கைட்லைன்ஸ். இப்பவே சொல்லிட்டேன், நான் அப்புறம் போடுவேன். குரூப்பில் போட்டால், ஏன்னா நிறைய எல்ஐசி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. தப்பு கிடையாது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. குரூப்பில் போட்டு நாமினேஷன் கேட்டால் யாரும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ சொல்லிடுறேன், நாளைக்கு சொன்னால் போதுமானது. எனக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே சொன்னால் போதுமானது. எகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, லெவல் சம் அஷ்யூர்ட், இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட், லிமிட்டட் பேமெண்ட், ரெகுலர் பேமெண்ட், டாபிக்ஸ் பிளான்ஸ் வந்து யுவாட்டம் அண்ட் ஜீவன் அமர். நெக்ஸ்ட் டே பட்டிமன்றம். 6 பேர் வேணும். Term rider versus term plan, which is best for the policy holders. I am repeating, term rider versus term plan, which is best for the policy holders. This is going to be a pattimandram Sunday. Saturday is going to be a panel discussion. Both are term plan related subjects only. பேர் நாளைக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொன்னால் போதுமானது. நாளைக்கு அட்லீஸ்ட் நாளை கழிச்சு காலையில் எனக்கு சொல்லணும். மேக் த போஸ்டர் ரெடி. கான்ஃபிடென்ட்டாக இருந்தவங்க, ஒன்று நம்பர்டு குரூப் தான் இது, அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களால் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. 2வது நாள் மன்றம், டேர்ம் ரைடர் வெர்சஸ் டேர்ம் பிளான், எது சிறந்தது பாலிசி ஹோல்டர்ஸுக்கு. முதல் நாள் வந்து ஐ எம் ரிப்பீட்டிங், லெவல் சம் அஷ்யூர்ட், இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட், லிமிட்டட் பேமெண்ட், ரெகுலர் பேமெண்ட், அமர் அண்ட் யுவாட்டம். ஒவ்வொன்றுக்கும் 12 நிமிஷம் பேச வேண்டும் மேக்சிமம். த்ரெட்பேரா அனலைஸ் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு மேக் எ பிரசன்டேஷன் ஆல்சோ யூ கேன் மேக், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். பட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு. அந்த பர்டிகுலர் பிளானை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம். இதனோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, நன்மைகள் தீமைகள் என்ன, எது சிறந்தது, எப்படி இருந்தால் இது பெட்டர், அப்படிங்கிறத பற்றி பேசணுமே தவிர, சனிக்கிழமை பட்டிமன்றம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான் பட்டிமன்றம். இப்போமே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லலாம். ரைட், நவ் இட் இஸ் டைம் ஃபார் announcing the marks. Kandilal sir. Yes sir. Ranking போட்டு சொல்லுங்க மார்க். பரவாயில்லை, இன்னும் 41 பேர் இருக்கீங்க. பரவாயில்லை, எல்லாரோட மார்க் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட மார்க் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 சொல்லுங்க சார்.
ஃபர்ஸ்ட் 3 அப்புறம் சொல்லிடவா? ஆமா, மார்க் முதல்ல சொல்லிருங்க. அங்குராஜ் சார் 30 மார்க். வெரி குட். ராமமூர்த்தி சார் 15 மார்க். வெல் டன். சங்கர சுப்பிரமணியம் சார் 10 மார்க். சிவகுமார் சார் 17 மார்க். myself 10 மார்க். சோமநாதன் சார் 15. காயத்ரி மேடம் 5 மார்க்ஸ். அசோகன் சார் 10 மார்க். அஸ்வின்ஜி சார் பெங்களூர் 20 மார்க்ஸ். தங்கவேல் சார் 27.5. அனந்த கிருஷ்ணன் சார் 5 மார்க். ரைட் சார், இதுதான் டோட்டலா எல்லாரும் ஸ்கோர் பண்ணிருக்கிறது. டாப் 3. வெல் டன் அனைவருக்கும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. இப்ப ரேங்கிங் ஃபர்ஸ்ட் 3. நம்பர் 3 பாத்தீங்கன்னா அசோக் ஜி ஃப்ரம் வெல் பெங்களூர் டன் 20 மார்க்ஸ். அசோக் ஜி, கங்க்ராச்சுலேஷன். ஆர் யூ தேர்? Thank you, sir. Thank you, sir. Thank you, வெல் sir. டன் வெல் டன் சூப்பர். செகண்ட் வந்து தங்கவேல் சார் 27 மார்க். சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். வெல் டன். ஃபர்ஸ்ட் எனிவே ஆப்வியஸ்லி அங்குராஜா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு அங்குராஜ் சார் 30 மார்க்ஸ். கிரேட். சோ ரிப்பீட் பண்ணுங்க. அங்குராஜ் comes first. அங்குராஜ் சார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் 30 மார்க்ஸ். தங்கவேல் சார் செகண்ட் பிளேஸ் 27.5 மார்க்ஸ். அசோக் ஜி சார் 20 மார்க்ஸ் third place. Good. Thank you so much. Thank you Kanjilal sir for your efforts and helping me. Pleasure sir. So okay. And என்னோட சார்பா நான் பேசிறேன் சார். பேசிட்டு அப்படியே vote of thanks ஆவே சொல்லிருங்க. Vote of covered everything. நம்ம எந்த அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றத சொல்லிருக்கீங்க. நம்ம எந்த அளவுக்கு தூங்குறோன்றத சுட்டி காட்டுட்டீங்க. கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்பாங்கன்றதான் உங்களுடைய கேள்வி எல்லாமே. எனக்கு கஸ்டமருக்கு நம்ம இது எல்லாத்தையும் சொல்றது ரெடியா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்க எடுத்து வண்டர்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கன்னு சொல்லிட்டீங்க எல்லா ஏஜென்சியும், போதும் தூங்குனது அப்படின்னு. அண்ட் ஓகே சார். அப்புறம் கலந்துகிட்ட அனைத்து முகவர் நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ நம்ம எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, நம்ம எங்க இருக்கிறோம், எந்த லெவல்ல கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கோன்றது. ஸோ எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அட்டென்டிவா வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி மேலும் இன்னும் தரவாகி ஃபீல்டுக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறோம். எங்க எல்லாரும் பட்டை தீட்டி கொண்டு இருக்கும் எங்கள் அணி தலைவர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக 1000 கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். Thank you so much for active participation. Well done. முடிச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. No problem sir. Thank you.